நீ வேடுவன் அல்ல. எனவே நீ என்ன செய்யணும்? நீ அதை விட்டுரு. எதை விட்டுரு? வேடுவர் கூட்டத்தை விட்டுரு. வேடுவர் கூட்டத்தை விட்டுரு. எங்கே வந்துரு? மன்னவகுமாரனா வந்து அரண்மனையில் தங்கி, அரண்மனையில் அங்கே ராஜாவாக உட்காந்து என்ன செய்ய? நாட்டை பரிபாலனம் செய் அப்படின்னு ராஜா சொல்லிட்டார். சரியா? சொன்னது தான் எனது உபதேசம். அப்படியே கொண்டு வந்தால் குருநாதர் வராரு. ஐயா, நீயே பாசஞானத்தில் இந்த உலகத்தில் கிடக்கிற ஆள் கிடையாது. நீ யார்? பதிஞானத்தில் இருக்க வேண்டிய ஆள். நீ இறைவனது குழந்தை. நீயே இறைவனது குழந்தை. பதிஞானத்தை அனுபவிக்கிற தகுதி உனக்கு இருக்கிறது. நீ இப்படி பாசஞானத்தில் உலகத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிற. இதெல்லாம் நிரந்தரமானது கிடையாது. இது இன்பமே இல்லை அப்படின்னு யார் சொல்கிறா? குருநாதர் வராரு. வந்து சொல்கிறார். சொன்ன உடனே என்னதுங்க? சொன்ன உடனே ஐம்புல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்ததால் அயர்ந்தனை. ஐம்புல வேடரில் வளர்ந்ததால் அயர்ந்தனை. ஏன்னா இது ஒரு நாள் 2 நாள் பல காலமாக இவனோடையே நீ பழகி இருக்கிற. பல பிறப்புகளில் யாரோட பழகி இருக்கிற? கருவிகளோடு கூடி இருக்கிற. அதை வளர்ந்ததுனால நீ என்ன செஞ்சிட்ட? கருவி தான் நான் தான் கருவின்னு மயங்கி கிடக்கிற. ஆனால் நீ என்ன செய்ய? விட்டு எதை விடு? கருவி கரணங்களை விட்டு என்ன செய்ய? அந்நியம் இல்லாத, உனக்கு அந்நியம் இல்லாத அனன்யமாக இருக்கிற பெருமானுடைய திருவடியை சேர்கன்னு சொல்லிட்டாரா? யார் வந்து சொன்னா? குருநாதர் வந்து சொல்லிட்டார். நமக்கெல்லாம் சொன்னாரா இல்லையா? சொல்லிட்டு தான் இருக்கிறாரு. விடணும். அதுக்கு ஒரு நாள் போய் ஜோசியரை பார்த்து, எங்கள் பஞ்சாங்கத்தை பார்த்து, என்னைக்கு விட்டா நல்லா இருக்கும் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள். இந்த ஐம்புலரை என்னைக்கு விடலாம்? எந்த வயசில் விட்டால் சரியாக இருக்கும்? சுக்கரன் எங்கேயாவது 8வது கட்டத்துக்கு வரானா? சனி 10வது கட்டத்துக்கு வரானா? இதெல்லாம் பார்த்து ஒரு நாள் குறித்து அன்னையிலேருந்து என்ன செய்யலாம்? விட்டுற வேண்டியதுதான். எதை விட்டுற வேண்டியதுதான்? ஐம்புலனை விட்டுற வேண்டியதுதான் அப்படின்னு நாம் நினச்சிட்டு இருக்கிறோம். அதிதீவிர பக்குவமுடைய ஆன்மாக்கள் என்ன செய்யும்? விடுனா விட்டுரும். அதெல்லாம் யார்? ஞானிகள். அவங்களாம் யார்? ஞானிகள். கண்ணப்ப நாயனார், ஞானசம்பந்த பெருமான், இவங்கெல்லாம் யார்? அதிதீவிர பக்குவம் உடையோர். விடுன்னு சொன்னாருங்க, விட்டுட்டாங்க. போய் பெருமான குடிமைத்தேவரை பார்த்தாரு, முடிஞ்சிருச்சு கதை அதோட. அதுக்கு மேலே பேச்சுக்கு இடமில்லை. விட்டுன்னு சொன்னோன்னே விட்டாச்சு. நம்மெல்லாம் எப்படி இருக்கிறோம்? கொஞ்சம் சிரமந்தான், விடணும் தான். ஆமாம் சார், விடணும் தான். விடணும்னு நமக்கு தெரியுமா தெரியாதா? நல்லா தெரியும். விட்டாச்சா? எங்கே விடுறது? போங்க. இப்படி தானே இருக்கிறோம். அது இப்போ நமக்காகத்தாங்க 9, 10, 11, 12 விடுன்னு சொல்லியாச்சு. விடணுங்கிறது அறிவுக்கு தெரியுது, அனுபவத்துக்கு வரல. அறிவுக்கு தெரிஞ்சிருச்சு. ஐயோ என்னையா இப்படி கிடக்கிறேன், வீணா போகிறேனே அப்படிலாம் தெரியுது. ஆனால் எதையும் விட்டபாடு இல்லை. அப்புறம் என்னங்க பண்ணுறது அப்படின்னா, என்ன பண்ணணுங்கிறது நான் சொல்லுகிறேன். அதான் இந்த பாட்டு. இதுக்கு மேலே வரதெல்லாம் நமக்கு. இதுவரைக்கும் யாருக்கு? இதுவரைக்கும் சொன்னது யாருக்கு? அதிதீவிர பக்குவம் உடையோருக்கு. அதிதீவிர பக்குவம் உடையோர் விடுன்னு சொன்ன உடனே விட்டுருவாங்க. நாமெல்லாம் என்ன செய்வோம்? விட மாட்டோம். ஆனால் விடணுங்கிற ஆசை இருக்கு. புரியுதா இல்லைங்களா? ஆசை இல்லாமல்லாம் கிடையாது. ஆசை இருக்கிறதுனால தான் நம்ம இங்கே உட்காந்துருக்குறோம். ஆசை இல்லைன்னா நம்ம இங்கே உட்கார மாட்டோம், வேற எங்கேயாவது உட்காந்துட்டு இருப்போம் இல்லையா? நமக்கு ஆசையெல்லாம் இருக்குது, விட முடியல. ஏன்னா என்னது? பன்னெடுங்கால பழக்கம். ஒரு பிறவியில பழகி இருக்கிறோம் இவனோட. இந்த ஃப்ரெண்ட்ஷிப் எப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பு? பல பிறவியில் பழகி இருக்கோம். நமக்கு தெரியும், சில நண்பர்களாக இருப்பாங்க, மோசமானவனு தெரியும், இருந்தாலும் அவன் நட்பை விட முடியாது. ஏன்னா சின்ன வயசுலேருந்து பழகிட்டங்க. அப்புறம் எப்படிடா இருக்கிற நமக்கு தெரியும். அவன் கூட நம்ம போகவே முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. அவன் கூட பழகவே முடியாது நமக்கு தெரியும். ஆனால் பார்த்தா என்ன செய்வான்? என்னடா நல்லா இருக்கிறியா? இப்போ அப்படி தான் இருக்கிறியா?
இன்னும் கொஞ்சம் பாடுறா. ஏன்னா அவனை பார்த்தா நம்மளால என்ன செய்ய முடியாது, பேசாமல் வரவே முடியாது. ஏன்னா சின்ன வயசுலேருந்து சைல்டுஹுட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு தோல் மேலே கை போட்டுக்கிட்டு அவனோட ஒரு ஆளாக தான் நாம் சுற்றிட்டு இருந்தோம். நாமளும் எப்படி இருந்தோம், அவனில் ஒரு ஆளாக தான் இருந்தோம். ஏதோ சாமி தம்பிரா செஞ்ச புண்ணியம் என்ன செஞ்சிட்டோம், ஜஸ்ட்டு எஸ்கேப்பு அப்படியே இந்த பக்கம் ஒடியாந்துட்டான். சாமி அப்படியே கையை பிடிச்சி இந்த பக்கம் கூட்டி திருநீரை பூசி பாயாண்டு போக எங்கே அங்கே சுற்றிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அப்பாடி சாமி தப்பிச்சேன்னு இருக்குது. ஆனால் அவனை பார்க்கும்போது அவன் சொல்லுவான், அவன் என்ன பெரிய ஆள், அவன் என்னென்ன பண்ணான்னு என்ன கேளு நான் சொல்கிறேம்மா. ஏன்னா நம்மளை பற்றி அவனுக்கு நல்லா தெரியும் இல்லையா. எல்லாம் ஒன்றா சுற்றுனவங்க தான். இன்னும் சொல்ல போனால் அவனை கெடுத்ததே நம்மளாக தான் இருப்போம். ஏதோ நாம் தப்பிச்சுக்கிட்டோம், அவன் அங்கே போய் மாட்டிக்கிட்டு இருப்பான். அப்போ அவனை பார்க்கும்போது ஒரு கழிவு இருக்கான், என்னால் இவன் கெட்டு இன்னும் மேலே வராமல் கிடக்கிறானே அப்படிங்கிறத எல்லாருக்கும் இருக்கும். இந்த அனுபவங்கள் எல்லாரும் அதை கடந்து வந்தவங்களாக இருப்போம், பெரும்பான்மை அப்படி இருப்போம் இல்லைங்களா. அதனால் அந்த பாசத்தொடர்பை விட முடியாது. அப்போது மெல்ல தான் ஆன்மா விடும். பாசத்தொடர்பை மெல்ல தான் விடும். எப்படி விட வேண்டும் என்பதை இனி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த உபகார சித்தியாரில் மட்டும்தான் இருக்குது. ஏன் இந்த நூல் சிறந்தது என்பதற்கு காரணம் இங்கே தான் சொல்கிறாரு. ஏன்னா கேட்டாச்சு, என்னத்தை கேட்டாச்சு, உபதேசம் கேட்டாச்சு, குருநாதர் சொல்லியாச்சு, விடுன்னு சொல்லிட்டாரு. ஐயோ என்னால் விட முடியலையே. இப்போது ரெண்டும் கேட்டானா நிற்கிறான். தெரியாமல் இருந்தால் நிம்மதியாக, அப்போ அவன் ஒன்றுமே தெரியல, அவன் சந்தோஷமாக இருக்கிறான். யார் தெரியாதவன் சந்தோஷமாக இருக்கிறான், விட்டவனும் சந்தோஷமாக இருக்கிறான். விடணுங்கிறத பற்றி கவலையே படாதவனும் எங்கே இருக்கிறான், சந்தோஷமாக இருக்கிறான். ரெண்டும் கெட்டானா நம்ம நிற்கிறோம். என்னது, விடணும்னு தெரியும், விட முடியல. இருக்கிற போது என்ன செய்கிறதுங்க, ஒவ்வொரு கணமும் நமக்கு துன்பமாக கழிகிறது. காரணம் நாம் செய்த வினை அனுபவம் நம்மை பெருமானோடு கொண்டு செலுத்த முடியாமல் என்ன செய்து தடை செய்து கொண்டே வருகிறது. ஆனால் அதை நம்ம வெல்கிற தகுதி நமக்கு இல்லை. இப்போ வினையினால் நமக்கு அறிவு பெருமான்கிட்ட போய் பற்ற முடியல. சரி, ஏதாவது செஞ்சு அந்த வினையை வென்று விட முடியுமான்னு கேட்டால் நமக்கு அந்த தகுதி இல்லை, ஆற்றல் இல்லை. வினையை வெல்கிற ஆற்றல் நமக்கு இல்லை. அப்போ என்ன செய்யணும், ரெண்டும் கேட்டால்தான். அது இப்போ நம்மளை என்னங்க செய்கிறதுனா, நான் சொல்கிறபடி கேளுங்க. யார் சொல்கிறா, நம்முடைய அருணந்தி சிவன் சொல்கிறார். இதுதான் 8வது நூற்பாவினுடைய இறுதி செய்யுள். மிக நுட்பமான இடம். இதிலிருந்து நம்ம அப்படியே கையை பிடிச்சி, இது யாருக்குன்னா உபதேசம் பெற்ற ஆன்மாக்கள், ஞான உபதேசம் பெற்ற ஆன்மாக்கள் பாசத்தை விட முடியாது தத்தளிக்கிறதா இல்லைங்களா. அப்படி தத்தளிக்கிற ஆன்மாக்களை கையை பிடிச்சி என்ன செய்யணும், நீ அப்படி தான் இருப்பேன், ஒன்றும் பரவாயில்ல, வருத்தப்படாத, வா நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன். என்ன செய்கிறாருங்க, இந்த படி ஏறு நல்லா நின்ட்டியா, அப்புறம் இந்த படி ஏறு. ஒவ்வொரு படியாக நம்ம என்ன செய்கிறாருங்க, கரம் பிடித்து மேலேற்றுகிறார் அருணந்தி சிவம். அது இந்த நூலுக்குரிய தனிச்சிறப்பு என்பதை நாம் நினச்சி பார்க்கணும். சரி பாருங்கள், பாடல் பாருங்கள். பாசிபடு குட்டத்தில் கல்லினை விட்டு எரிய படும்பொழுது நீங்கி அது விடும்பொழுது பறக்கும். ஆசுபடும் மலம் மாயை அரும் கண்மங்கள் அனைத்தும் அறநடியை உணரும்போது அகலும் பின் அணுகும். நேசமோடும் திருவடிக்கீழ் நீங்காதே தூங்கும் நினைவுடையோர் நின்றிடுவர் நிலையதுவே ஆகி ஆசையோடும் அங்குமிங்குமாகி அளமறுவோர் அரும்பாசம் அறுக்கும் வகை அருளின் வழி உரைப்பாம். நேசமோடும் திருவடிக்குள் நீங்காதே தூங்கும் நினைவுடையோர், பின்னாடி இடையில வரும் இந்த வரி. நேசமோடும் திருவடிக்குள் நீங்காதே. நேசமோடும் என்னதுங்க, அன்போடு இடையரா பேரன்பும் அடைவாரும் வினைவெளியும் உளவாரத்தின் படையரா திருக்கரமும் சிவபெருமான் திருவடிக்கே பதித்த நெஞ்சும். யாரு, திருநாவுக்கரசு பெருமான். இடையரா பேரன்பு என்னதுங்க, இடையீடு இல்லாத அன்பு. நம்ம அன்பில் எப்படி இருக்கு, அன்பு இருக்கு, எப்படி இருக்கு, இந்த லூஸ் கான்டாக்ட் மாதிரி. இந்த கம்பத்தில் கரண்டு
சரியாக பிடிக்காது. மொத்தமாக நல்லா டைட்டாக போச்சுருந்தா சப்ளை அப்படியே வரும். ஒரு ஒயர் போட்டு மாட்டியிருந்தால் என்ன ஆகும்? காற்றடிச்சா அப்படி அப்படின்னா இங்கே இழுத்து விட்டு விட்டு எரியும். லூஸ் கான்டாக்ட். நம்ம பாசமெல்லாம் அப்படி தான் இருக்குது. யார் மேலே? பெருமான் மேலே அன்பு எப்படி இருக்கிறது? விட்டு 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 சரிங்களா? ஆனால் ஞானிகள் அன்பு எப்படி இருக்கிறதுங்க? இடையீடு இல்லாத அன்பு. இடையீடு இல்லாத அன்பு. அதான் நேசமோடும். எதன் மீது நேசம்? திருவடி மேலே. திருவடி மேலே நேசம் வைக்கணும். நேசத்தை வைத்தனையோ என்னதை வைக்கணும்? பெருமான் திருவடியில் என்ன வைக்கணும்? நேசத்தை வைக்கணும். நேசத்தை வைக்கணும். எனவே நேசத்தை திருவடியில் வைக்கணும். எப்படி வைக்கணும்னா திருவடி கீழ் வைக்கணும். திருவடிக்கு கீழ் அப்படின்னு என்ன அர்த்தம்? திருவடியில் அடங்கி நின்று அவன் மீது அன்பு செலுத்தணும். அது ரொம்ப முக்கியம். அன்பு செலுத்துறது முக்கியம் இல்லை. எப்படி செலுத்தணும்? அடங்கி நின்று அன்பு செலுத்துதல். அடங்கி நின்று அன்பு செலுத்துதல். அது எப்படி செலுத்துறது? அடங்கி நின்று அன்பு செலுத்துறது, அடங்காமல் அன்பு செலுத்துறது. என்ன வித்தியாசம்? என்னம்மா? இப்போ நாம் அன்பு செலுத்துகிறோம் பெருமான் மேலே, ஒரே மனநிலையில் செலுத்துறது. அப்புறம் வேறு ஏதாவது? இப்போ நாம் பெருமான் மேலே அன்பு செலுத்துகிறோம். நாம் அடங்கி செலுத்துகிறோமா அடங்காமல் செலுத்துகிறோமா? அது இடைவிடாது. அதான் சொல்லியாச்சு, இடைவிடாத அன்புன்னு சொல்லியாச்சு. அந்த அன்பையும் எப்படி வைக்கணும்? நான் அன்பு செய்கிறேன். நான் அன்பு செய்கிறேன்னா அடங்காமல் செய்கிறேன்னு அர்த்தம். நான் அன்பு செய்கிறேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? அடங்காமல் செய்கிறான்னு அர்த்தம். அந்த அன்பையும் அவன்தான் கொடுக்கின்றான். அவன் மீது அன்பு செலுத்தணும்னா அந்த அன்பை யார் கொடுக்கணும்? அவன்தான் கொடுக்கணும். அப்போ அந்த அன்பும் நம்முடையதல்ல. அந்த அன்பும் நம்முடைய. அதனால தான் பெரியவங்க என்கிட்ட அன்பு இல்லை அன்பு இல்லை அன்பு இல்லைன்னு சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா நான் என்னையா செஞ்சேன்? நான் செலுத்தினா தானே என்னுடையதுன்னு சொல்ல முடியும். நான் தனக்கு அன்பின்மை நானும் தானும் அறிவோம். தானென்னை ஆண்டது எல்லாரும் தான் அறிவார். அப்போ யார் சொல்கிறாரு? மாணிக்கவாசகர். அன்பு இல்லையா அவருக்கு? அன்பு இல்லையா? ஏன் அப்படி சொன்னார்? அந்த அன்பு நான் செய்யலையா? என்னை அன்பு செய்யுமாறு அவன் செய்விக்கின்றான். அவன் செலுத்தினதுனால அன்பு செய்து கொண்டு இருக்கிறோம். அவன் உட்கார வச்சதுனால நீங்கள் உட்காந்துருக்கிறீங்க. அவன் பேச வச்சதுனால நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். இதில் எனக்கு என்ன தகுதி இருக்கிறது? உங்களுக்கு என்ன தகுதி? ஒரு தகுதி யாருக்கும் கிடையாது. உட்காந்துருக்கிறதுனால நீங்கள் பெரிய ஆள் கிடையாது. பேசுகிறதுனால நான் பெரிய ஆள் கிடையாது. எல்லாம் இப்போ பெருமான் கொண்டு வந்து இங்கே உட்கார வச்சுருக்கிறான், பேச வச்சுருக்கிறான், கேட்க வச்சுருக்கிறான். இதில் நமக்கென்று என்ன தகுதி இருக்கிறது? ஒரு தகுதியும் கிடையாது. இதை உணர்ந்துட்டால் அன்பு அடங்கி செய்தலாகும். நான் வந்துடுவேங்க, நான் பண்ணிடுவேங்க அப்படின்னு சொன்னால் என்னாச்சு? அடங்காமல் அன்பு செய்கிறதுன்னு அர்த்தம். அன்பு தான் அது. ஆனால் எப்படிப்பட்ட அன்பு? அடங்காத அன்பு செய்யுது. அடங்காத அன்பு செஞ்சால் பாச ஞானம் பசு ஞானம். பெருமான் வரமாட்டான். பெருமான் வரமாட்டான். அவன் திருவடியில் எப்படி இருக்கணும்? அடங்கி நிற்கணும். அடங்கி நிற்கிறது என்பது வேறு ஒன்றும் இல்லை, எல்லாம் அவன் செயல் என்று நினைக்கிறது. அன்பு செஞ்சாலும் அவன் தான் செய்விக்கின்றான். பூசை செஞ்சாலும் அவன் தான் செய்விக்கின்றான். அஞ்சு எழுத்து சொன்னாலும் அவன் தான் செய்விக்கின்றான். நமக்கு ஒரு புகழ் வருகிறதுனா அவன் அதை கொடுக்கிறான். அவ்வளோதான். நமக்கு எந்த தகுதியும் கிடையாது. ஆன்மாவுக்குன்னு ஒரு தகுதியும் கிடையாது. எப்பொழுதும் ஆன்மா யார்? யார்? அடிமை தான், பிச்சைக்காரன் தான். பெருமாண்ட கையை ஏந்தி நிற்கிறது தான் நம்ம வேலை. கையை ஏந்திக்கிட்டே இருக்க வேண்டிய எது வரைக்கும்? எது வரைக்கும்? எப்போவுமே திருவடிக்கு போனாலும் நம்ம கையேந்தி தான் நிற்கணும். முத்தியிலும் ஆன்மா அடிமையே. முத்தியிலும் ஆன்மா அடிமையே. அதனால் நமக்கு என்ன கிடையாது? ஒரு சுதந்திரமும் கிடையாது, ஒரு பெருமையும் கிடையாது. இந்த நிலையில் நின்று அவனுக்கு அன்பு செய்யணும். அதான் இங்கே சொல்கிறார். என்னதுங்க? நேசமோடும் திருவடிக்கீழ். திருவடிக்கீழ் நீங்காதே. இந்த அறிவு எப்பவுமே அவங்களை விட்டு நீங்காது. நமக்கெல்லாம் பாடம் கேட்கும்போது அப்படியா சார், ஓ அப்படி தான் நினைக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் என்ன செய்வோம்? என்ன செய்வோம்? நான் தான் செஞ்சப்போம். பாடம் கேட்டதுக்கு பிறகு நம்ம என்ன செய்வோம்? சொல்கிற ஆளும் அப்படி தான் சொல்லுவார், கேட்குற ஆளும் அப்படி தான் சொல்லுவார். ஏன்னு கேட்டால் நமக்கு என்னது?
எல்லாம் அப்படி தான் இருக்குது. அனுபவம் நிகழலை, எல்லாம் அறிவில் நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது. அப்போ என்ன செய்யணும்? நீங்காதே. அந்த நினைப்பு நம்ம அறிவை விட்டு நீங்கள் கூட என்ன அறிவு? அடிமை திறத்தில் நிற்கிற தன்மை நமக்கு எப்பவுமே நிலைத்து நிற்கணும். நிலைத்து நிற்கணும். நமக்கெல்லாம் எப்படி இருக்கும்? கொஞ்ச நேரம் அப்படி இருக்கும், அப்புறம் திருப்பி என்ன செஞ்சிடும்? பழைய தன்முனைப்பு வேலை வந்து நின்றும். தன்முனைப்பு வந்து மேலே நின்றே தீரும், வேறு வழியே கிடையாது. அது அப்படி தான் இருக்கும். அது இயல்பு, நம்முடைய இயல்பு அதுதான். நம்முடைய இயல்பு அதுதான். எனவே என்னதுங்க? நீங்காது தூங்கும் நினைவுடையோர். இங்கே தூங்குதல் என்பது என்னதுங்க? துரியாதீத அனுபவம். நெட்டை கூடி நிற்பாங்க. நெட்டை கூடி நிற்பாங்க. பெருமானோடு அறிவால் இரண்டரை கலந்து தற்போதம் கேட்டு என்ன செய்வாங்க? பெருமானை நினைத்து கொண்டே இருப்பார்கள். யாரு விட்டுன்னு சொன்னாரா இல்லையா குருநாதர்? விட்டுன்னு சொன்னாரா இல்லையா? விட்டவங்க அவர் சொன்ன உடனே இங்கே என்ன செஞ்சிட்டாங்க? விட்டாச்சு. விட்ட உடனே கருவி பாச ஞானத்தை விட்டாச்சு, பதிஞானத்துக்கு போயாச்சு, நெட்டை கூடிட்டாங்க. அப்படியே கண்ணப்ப நாயனார் வச்சுக்கங்க. இந்த இடத்துல அப்படியே கண்ணப்ப நாயனார் வச்சிங்கன்னா உங்களுக்கு பாடம் புரிஞ்சிடும். போய் பார்த்தாரு, குடும்பி தேவரை பார்த்தாரு, அகப்பட்டார். அச்சோ அடிக்கணேனுக்கு இங்கே அகப்பட்டார். நெட்டை கூடிட்டார். நெட்டை கூடுறதா கண்ணை மூடிட்டு அப்படியே உட்காந்துருக்கிறது நெட்டை கிடையாது, அதுவும் நெட்டை தான். இப்போ இவங்க எதை செஞ்சாலும் என்னென்ன செய்வாங்க? தன்னை பற்றி ஒரு நினைப்பே அவங்களுக்கு இருக்காது. கண்ணப்ப நாயனார் 6 நாள் அப்படி தான் இருந்தார். அவருக்கு பசியோடு வந்தவர் தண்ணி கூட குடிக்கலை. ஏன் குடிக்கலைன்னா அவருக்கு என்னது? உடம்பை பற்றிய நினைப்பு கிடையாது, தாகம் தூக்கம் எதை பற்றியும் கவலை இல்லை, நெட்டை குடிட்டார். சரிங்களா? அப்போ தூங்காது நீங்காதே தூங்கும் நினைவுடையோர் நிலையதுவே ஆகி என்ன செய்வாங்க? அந்த சுத்த அவத்தையிலேயே நின்றுவாங்க. சுத்த அவத்தையிலேயே நின்றுவாங்க. யாரு? உபதேசத்தை கேட்ட உடனே விட்டவங்க என்ன செஞ்சிருவாங்க? நெட்டை கூடி அதிலிருந்து கீழே இறங்க மாட்டாங்க. அப்படியே நெட்டை கூடி நிற்பாங்க. நமக்கு ஏற்கனவே உங்களுக்கு 2 வரலாறு சொல்லியிருக்கேன். தருமி ஆதீனத்தில் 2வது குரு முதல்வர், திருவாவூர் ஆதீனத்தில் 2வது குரு முதல்வர். அவங்க 2 பேரும் என்ன செஞ்சாங்க? அந்த அபிஷேகம் செஞ்சு உபதேசம் கேட்டவுடன் நெட்டை கூடிட்டாங்க. ஆனந்த பரவசன். குருநாதர் முதல் நம்முடைய திருவாவூர் ஆதீனத்தில் யார்? நம்முடைய நமச்சிவாய மூர்த்திகள். அவருக்கு தீக்கை செய்கிறார். ஆச்சாரிய அபிஷேகம் செஞ்சு அடுத்த பீடத்துக்கு நீ தான் அமரணையா அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு? உபதேசம் செய்கிறார். செஞ்ச உடனே இவர் என்ன செய்யார்? கீழே விழுந்தவர் அப்படியே நெட்டை கூடிட்டார். உபதேசம் செஞ்சால் என்ன செஞ்சிருப்பாரு? விடியா எதை விடு? உலக சார்பை விட்டுட்டார். விடுன்னு சொன்னோன்னே என்ன செஞ்சிட்டாரு? நெட்டை கூடிட்டார். இப்போது மடத்தை பரிபாலனம் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. இவர் நெட்டை ஓடிட்டார். இவர் கீழே இறங்க மாட்டார். இப்போ என்ன செய்கிறாரு? இன்னொருத்தரை திருப்பி அவரே நியமிக்கிறார் பட்டத்தில் இன்னொரு ஆளை. அதான் விட்டுன்னு சொன்ன உடனே நெட்டை கூடிட்டாங்க. அது என்ன நிலை? அதுவே ஆகி என்ன நிலை? துரியாதீத அனுபவத்தில் அப்படியே உக்காந்தவங்க தான் அப்படியே திருவடிக்கு போயிடுவாங்க. இது குருநாதர் உபதேசத்தை கேட்ட உடனே நிகழ்கிற ஒரு நிகழ்வு. அதிதீவிர பக்குவமுடையோர் பெற்றான் சாம்பன். உமாபதி சிவத்துக்கு யாரு? பெற்றான் சாம்பன். இப்போ பாருங்க, குருநாதர் இருக்கிறாரு, மாணவர் நெட்டை கூடிட்டார். யாரு? உமாபதி சிவம் உபதேசம் செய்கிறாரு. பெற்றான் சாம்பன் என்ன செஞ்சிட்டாரு? திருவடிக்கு போயிட்டார். இப்போ உபதேசம் பண்ணாலும் மண்ணில் இருக்கிறாரு. உபதேசத்தை பெற்ற மாணவர் என்ன ஆகிட்டாரு? திருவடிக்கு போயிட்டார். அப்போ இவர் கம்மியான்னு கேட்கக்கூடாது, அப்படியெல்லாம் கிடையாது. இவர் மாதிரி இன்னும் பல பேர்த்து செய்ய வேண்டிய கடப்பாடு இவருக்கு இருக்குது. அதனால் இவர் இருக்கிறார் இங்கே. அவருக்கு வந்த வேலை அவருக்கு முடிஞ்சது, போயிட்டார். இல்லையா? ஒரு வகுப்பில் ஆசிரியர் என்ன செய்வார்? பாஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பார். அவர் அந்த வகுப்புலேயே உட்காந்துருப்பார். ஐயோ பாவம், நான் பாஸ் பண்ணிட்டேன், எங்கள் வாதியார் இன்னும் பாஸ் பண்ணாமையே அந்த கிளாஸ்லேயே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லக்கூடாது. புரியுதா இல்லையா? நான் 8வது பாஸ் பண்ணிட்டேன், எங்கள் வாதியார் இன்னும் 8வதே படிச்சுட்டு இருக்கிறாரு சார் அப்படி சொல்லக்கூடாது. இவர் வேலை என்னது? வரவங்களையெல்லாம் பாஸ் பண்ணி விடுறதுக்கு தான் அவர் அங்கே உட்காந்துருக்கிறார் இல்லையா? அது மாதிரி அங்கே உமாபதி சிவனார் உபதேசம் கேட்ட உடனே நெட்டை கூடினார். யார்? பெற்றான் சாம்பன். நம்முடைய நமச்சிவாய மூர்த்திகள்கிட்ட ஆனந்த பரவசர். அவர் அப்படியே திருவடிக்கு போகிறார். எனவே அந்த வகையில் நிலையதுவே ஆகி நின்றுடுவர். இது அதிதீவிர பக்கம் உடையவருக்கு. அதை பற்றியெல்லாம் நமக்கு கவலை இல்லை. நாமெல்லாம் யார்? அந்த கேட்டகரியெல்லாம் நமக்கு எதுக்கு சார்? வம்பு. என்ன வம்பு?
ஐயோ கேட்ட உடனே கிளம்பிடுமாமா. இங்கே அப்படி இருந்தால் என்ன ஆகும்? என்ன ஆகும்? ஒரு ஆள் இருக்காதுங்க. அவங்க போனால் நெட்டை கூடிடலாமாம்மா அப்படின்னு என்ன செய்வோம்? கொஞ்சம் வேலை இருக்குது, வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்புறமா போகலாம், நெட்டை கூடும் போது அவரை போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு என்ன செய்வோம்? வீட்லேயே இருந்துருவோம், வீட்லேயே இருந்துருவோம் இல்லையா? அப்போ நாமெல்லாம் அந்த கேட்டகரி இல்லை, நமக்கு அது இல்லை. சரி, நாமெல்லாம் என்ன சார் பண்ணுறது அப்படின்னா அடுத்து சொல். பாசிப்படு குட்டத்தில் கல்லினை விட்டு எரிய, அது படும் பொழுது நீங்கி விடும் பொழுது பறக்கும். ஒரு குட்டை இருக்குது, ஒரு குட்டை, ஏரியோ குட்டை இருக்குது, அது முழுக்க பாசி படர்ந்துருக்கிறது, பாசி படர்ந்துருக்கிறது. நீர் தெரியல, நீர் தெரியாமல் பச்சை பசேல்னு என்ன இருக்குது? பாசி படர்ந்துருக்கு. அதுக்கு என்ன செய்யறது? ஒரு கல்லை தூக்கி போட்டோம், கல்லை தூக்கி போட்டோன்னே என்ன ஆகும்? அந்த பாசி நீங்கும், தண்ணி தெரியும், தண்ணி தெரியும். ஒரு 2 நிமிஷம் பார்த்தா என்ன ஆகும்? திருப்பியும் வந்து மூடிக்கும். திருப்பி இன்னொரு கல்லை எடுத்து போடணும், கல்லை எடுத்து போடணும், போட்ட உடனே என்ன ஆகும்? திருப்பியும் பாசி நீங்கும், திருப்பியும் மூடிக்கும். அப்போது தண்ணி தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும்னு என்ன செய்யணும்? கல்லை போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். கல்லை போட்டுக்கிட்டே இருந்தால் தண்ணி தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். இது ஒரு ஓமை. பாசிபடு குட்டத்தில் கல்லினை விட்டு எரிய, கல்லினை விட்டு எரிய, படும் பொழுது நீங்கும். எது நீங்கும்? பாசி நீங்கும். விடும் பொழுது, எதை விடும்போது? கல்லை வீசுறதை விட்டா, கல்லை வீசுறதை விட்டுட்டா விடும் பொழுது மீண்டும் பாசி என்ன செய்யும்? பறக்கும், வந்து மூடிக்கும், வந்து மூடிக்கும். அதுபோல இது ஓமை. அதுபோல ஆசுபடும் மலம் மாயை, ஆசுபடும், ஆசுனது குற்றம், குற்றம் பொருந்திய மலம், குற்றம் பொருந்திய மலம். என்ன மலம்? ஆணவ மலம். அப்புறம் மாயை, அரும் கண்மம். ஆணவம், கண்மம், மாயை என்று சொல்லக்கூடிய 3 மலங்களும் அனைத்தும் இது எல்லாமே என்ன செய்யும்? அறநடியை உணரும் போது, அறநடியை உணரும் போது, நீங்கள் சாதனை செய்யும் போது, பூசை செய்யும் போது, அஞ்செழுத்து சொல்லுகிற போது அறிவில் இருக்கிற மும்மலங்களும் நீங்கும், மும்மலங்களும் நீங்கும். அந்த சுத்த அவத்தை அனுபவம் நிகழ்கிற இடம் எங்க? பூசையில். பூசையை முடிச்சுட்டா திருப்பி வந்து 3 பிடிச்சிக்கும். சுத்தவத்தை எங்கே நிகழும்? பூசையில் நிகழும். அந்த பூசையில் மட்டும்தான் என்ன ஆகும்? 3 மலங்களும் நீங்கி தண்ணி தெரிகிற மாதிரி எது தெரியும்? என்ன தெரியும்? சிவன் தெரியும். இப்போ சிவன் தெரியாமல் எது மறைச்சிட்ருக்கு? பாசம்னு சொல்லக்கூடிய ஆணவம், கண்மம், மாயை 3 மலங்களும் எதை மறைத்து கொண்டு இருக்கிறது? சிவத்தை மறைத்து கொண்டு இருக்கிறது. இப்போது சிவன் தெரியுமா என்ன செய்யணும்? இப்போ கள்ள தூக்கி வீசுகிற மாதிரி ஒரு சாதனை, நீங்கள் செய்கிற சாதனை தான் கள்ள தூக்கி வீசுறது. சாதனை என்பது பூசை, 5 எழுத்து பூசை. இதெல்லாம் செஞ்சால் பூசையில் இருக்கிற வரைக்கும் அந்த 3 பேரும் வெளியே நின்று இப்படி பார்த்துக்கிட்டே இருப்பான். எப்படா பூசையை முடிப்பான் அப்படின்னு வெளியே நின்று பார்த்துக்கிட்டே இருப்பான். பூசை முடிச்சுன்னா வந்துடுவான். வந்து திருப்பி என்ன செய்வான்? மறைச்சிடுவான். எதை மறைச்சிடுவான்? சிவத்தை மறைச்சிடுவான். அப்போது சிவத்தை பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு என்ன செய்யணும்? பூசை செஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டிதான். அதான் அம்மை சொன்னாராலே, நம்பால் நும் பூசனை முடிவதில்லை, நம்பால் நும் பூசனை முடிவது. அப்போ எப்போ பார்த்தாலும் வீட்டில் உக்காந்துக்கிட்டு தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கிறதா சார்? சிவலிங்கத்தை வச்சுக்கிட்டு என்ன செய்யணும்? 24 மணி நேரம் தண்ணி ஊற்றிட்டே இருக்க முடியுமா? ஊற்றிட்டே இருக்க முடியுமா? அப்படியெல்லாம் இல்லை. நீங்கள் ஞானம் தோன்றுவதற்கு ஊற்றுக்கண் பூசை, அங்கே பெருமானை பார்த்து பழகினீங்கன்னா அதன் பிறகு நீங்கள் புறத்தில் பார்க்கலாம். அதை எப்படி பார்க்குறதுங்கிறத பின்னாடி பாட்டில் வருது. முதல்ல எங்கே பார்க்கணும்? பூசையில் பார்க்கணும். நீங்கள் பூசையில் பார்த்து பழகினீங்கன்னா அப்புறம் எங்கே பார்க்கலாம்? உள்ளே பார்க்கலாம், வெளியே பார்க்கலாம். இதெல்லாம் ஒரு ப்ராசஸ் வரிசையாக இருக்குது. வெளியே பார்த்து பழகிட்டால் நீங்கள் என்ன செஞ்சாலும் பெருமான் தெரியும். இப்போ வெளியே தெரியணும்னா முதல்ல எங்கே பார்க்கணும்? பூசையில் முதல்ல பார்க்கணும். பூசையிலையே பார்க்காதவன் உள்ளேயும் பார்க்க மாட்டான், வெளியும் பார்க்க மாட்டான். இவனுக்கு ஒருபோதும் சிவன் தெரியாது. அப்போ நீங்கள் தெரியறதுக்கு எளிய வழி எது? பூசை தான். இந்த பூசையை செஞ்சு 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 பழகினா இந்த பாசம் நீங்கும். பாசம் நீங்கள் பாசம் நீங்கிட்டாவே உங்களுக்கு சிவத்தை தரிசிக்கிற வழி கிடைச்சிடும். புரியுதா? அதுக்கப்புறம் என்ன செய்யலாம்? நீங்கள் என்ன வேலை செஞ்சாலும் உங்களுக்கு என்ன செய்யும்? சிவன் தெரியும்.
சிவன் தெரியும். நீங்கள் வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தாலும், நின்றாலும், கிடந்தாலும், நடந்தாலும், மென்றாலும், துகின்றாலும், மன்றாடும் மலர்பாதம் ஒரு காலம் மறவாகும். இந்த நிலை எப்போ வரும்னு கேட்டால், இங்கே ஸ்டார்டிங் பாயிண்ட் இது ஓசை தான். இங்கே தான் இது ஊற்றுக்கண், இங்கே தான் சுரக்கம். இதிலிருந்து நீங்கள் என்ன செய்யணும்? விருத்தி செய்யணும். இந்த பெருமானை தரிசிக்கிறத எங்கே விருத்தி செய்யணும்? இங்கிருந்து விருத்தி செய்தால் அப்புறம் எங்கும் பெருமானை பார்க்கலாம். இங்கேயே பார்க்க முடியாதவன் எங்கேயும் பார்க்க முடியாது. ஏன்னா இங்கே தான் ஊறுதா இல்லையா? பசுமாட்டை பால் எங்கே கறக்கணும்? மடியில் தான் கறக்கணும். மடியிலே எனக்கு வரமாட்டேங்குது சார் அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணு, அப்புறமா பார்க்கலாம். உனக்கு பால் எங்கே வரல? மடியிலேயே வரல. மடியிலேயே பால் வரலன்னு என்ன அர்த்தம்? உனக்கு கறக்க தெரியல. இல்லைன்னா அந்த மாடு என்னது மலட்டு மாடாக்குது இருக்கும். மாடு என்ன மாடு? மலட்டு மாடு. அதில் கண்டு போடணியா, அப்புறமா போய் கரை அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா? அப்போ முதல்ல என்ன செய்யணும்? நம்ம அறிவில் பெருமான பூசைகளை பார்த்து பழகணும். பூசைகளை பார்த்து பழக. ஏன்னா இது பின்னாடி போக இதான் உபகாரம், நூல் முழுக்க வர உபகாரம் அதுதான். எனவே அது அறநடியை உணரும் போது அகலும், பின் அணுகும். பின் அணுகும். ஆசையோடும் அங்கும் இங்குமாகி அலமருவோர். ஆசையோடும் அங்கும் இங்குமாகி அலமருவோர் அரும்பாசம் அறுக்கும் வகை அருளின் வழி உரைப்பான். இப்போது ஆசையோடும், ஆசையோடும் என்னது? சிவத்தின் மேலே ஆசை இருக்கு. ஆசை எது மேலே இருக்கு? சிவத்தின் மேலே. உலகத்தின் மேலே இருக்கிற ஆசையை பற்றி கவலை இல்லை. ஏன்னா ஒருத்தருக்கு உலகத்தின் மேலே ஆசை இருக்குதுன்னு சொல்கிறவன்னா எங்கே நிற்கணும்? சூத்திரத்தில். சூத்திரத்தில் எங்கே நிற்கணும்? 7ஓட நீங்கள் 8க்கு முன்னாடியே நின்று போயிட வேண்டியதான். 8க்கு ஒருத்தன் வரானா அவனுக்கு ஆசை எங்கே இருக்கும்? சிவத்தின் மேலே ஆசை இருந்தால் தான் 8. உலகத்தின் மேலே ஆசை இருக்கிறவனுக்கு 8க்கே வேலை இல்லை. புரியுதா இல்லைங்களா? 7ஓட முடிஞ்சது. 7க்கு முன்னாடி எங்கேயாவது நிற்பான். 1ல் நிற்கிறானா, 2ல் நிற்கிறானா, 5ல் நிற்கிறானா, அது வேறு. 8க்கு ஒருத்தன் வந்துட்டாவே அவன் யார்? பெருமான் மேலே ஆசை இருக்கிறவன் தான். தகுதி தவத்தை செஞ்ச ஆன்மா. இந்த இடத்துல சொல்கிறாள் யார்? தவத்தை செஞ்ச ஆன்மா. தவம் செய்யாத ஆன்மாவை பற்றி இங்கே பேச்சு இல்லை. தவத்தை முற்றுவித்த ஆன்மாக்களுக்குத்தான் பெருமான் குருநாதனாக வருவான். குருநாதனாக வந்து என்ன சொல்லுவான்? வீடுன்னு சொல்லுவான். கேட்டதுக்கப்புறம் இவனால் விட முடியல. ஏன் விட முடியலன்னா என்னது? சார்பு, கருவி சார்பு இன்னும் இருக்குது. முழுசாக நீங்கலை. முழுசாக நீங்கலை. பாசம் நீங்கினாலும் என்ன வைக்கல? மலம் நீங்கினாலும் மலை வாசனை நீங்கலை. மலை வாசனை இன்னும் நீங்கலை. அப்போ மலை வாசனை நீங்கணுமா இல்லையா? அதுக்கு தான் பின்னாடி சொல்கிறார். எனவே ஆசையோடும் அங்கும் இங்குமாகி அலமருவோர். அங்கும் இங்கும், எங்கும் எங்கும்? சுத்த அவத்தையிலையும் சகல அவத்தையிலையும் மாறி மாறி போகிறான். பூசையில் சுத்தாவத்திக்கு போகிறான். பூசையை விட்டவுடனே எங்கே வந்துட்டான்? சகலாவத்திக்கு வந்துட்டான். இப்போ சிவன் தெரியல. சகலாவத்திக்கு வந்துட்டா சிவன் தெரியல. அங்கே போனால் சிவன் தெரியுது. இங்கேயும் அங்கேயும் என்ன செய்கிறான்? மாறி மாறி. அலமருதுன்னு என்னது? அலமருதுன்னு என்னது? திண்டாடுறது. இங்கேயும் அங்கேயும் மாறி மாறி போகிறது. இங்கெங்கும் மாறி மாறி போகிறது அலமருதல். இங்கே அலமந்த போதாக அஞ்சேல் என்று அருள் செய்வான் அமரும் கோயில் என்று திருவையார் பதிகத்தில் ஞானசம்பந்த பெருமான் சொல்லுவார். புலனைந்தும் பொறிகளங்கி நெறிமயங்கி அறிவு அழிந்துட்டு ஐமேலுந்தி அலமந்த போதாக. 5 பேர் நின்றுக்கிட்டு என்ன இந்த பக்கம் அந்த பக்கம் இழுக்கிறாயா? நான் 5 நாய் கடித்து என்ன பண்ணுது? இந்த பக்கம் அந்த பக்கம் இழுக்குது. ஆளுக்கு ஒரு பக்கம் இழுக்குது. நான் இந்த பக்கம் போகிறதா அந்த பக்கம் போகிறதான்னு தெரியாமல் அல்லாடிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா? அது மாதிரி இப்போ என்னது? உலகமும் சிவமும் இதுக்கு எப்படி வருது? மாறி 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 வருது. அங்கே போனால் ஐயோ வீட்டில் வேறு கொஞ்சம் வேலை இருக்கே அப்படின்னு ஒரு நினப்பு வந்துடுது. சரி கீழே வந்து இந்த வீட்டு வேலையாவது ஒழுங்காக பார்க்கலான்னா இங்கே வந்தால் அந்த பெருமானை மறந்து இப்படி வீணாக போகிறேனே அப்படின்னு இங்கே வந்தால் அங்கே நினப்பு போகுது. அங்கே போனால் இங்கே நினப்பு வருது. 2லேயும் நிற்க முடியல. 2லேயும் நீங்கள் ஒன்று இங்கேயாவது உருப்படியாக நிற்கணும், இல்லை அங்கேயாவது உருப்படியாக நிற்கணும். என்ன செய்கிறது? 2ம் கெட்டானா நிற்கிற மாதிரி. அதான் இங்கே சொல்ல ஆசையோடும் அங்கும் இங்கும் சுத்தவத்தையிலையும் சகலவத்தையிலையும் என்ன செய்கிறாங்க? அலமருவோர். யார்? நம்ம தான். அலமருதல் யார்? நம்ம தான். அரும் பாசம். அரும் பாசம் அதாவது அறுப்பதற்கு அரிய பாசம், நீங்குவதற்கு அரிய பாசம், அறுக்கும் வகை.
அந்த பாசத்தை அறுக்கின்ற வகை, நீக்குகின்ற முறைமையை அருளின் வழி உரைப்பாம். இறைவன் திருவருளினாலே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். எவ்வளோ பெரிய உபகாரம் பாருங்க. ஏன்னா இந்த உபகாரம் யாருக்கு தெரியும்னு கேட்டிங்கன்னா, இதை புரிந்து கொள்வதற்கே ஒரு தன்மை வேண்டும். புரிந்து கொள்வதற்கே ஒரு தன்மை வேண்டும். ஏன்னா அந்த ஞானத்தை பெற்றும் பெருமான அனுபவித்தும் அதில் நிற்க முடியாமல் கேட வரானா இல்லையா? ஞானத்தை பெற்றும் நிற்க முடியாத நிலையில் இருக்கிறவனுக்கு தான் இந்த உபதேசத்தின் பெருமை தெரியும். உபதேசத்தின் பெருமை யாருக்கு தெரியும்? பெருமான ஞானம் பெற்றாச்சு, பெருமான அனுபவிச்சுட்டு இருக்கும் போதே சடார்னு என்னது கிரிக்கெட் மேட்ச்சு ஃபைனல் ஓவர் 3 பால் இருக்கும்போது கரண்ட் போனால் எப்படி இருக்கும்? 3 பாலில் 10 ரன் எடுக்கணும். அடித்தானா அடிக்கலையா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது என்ன ஆயிடுச்சு? சடார்னு கரண்ட்டு போயிடுச்சு. அந்த பையன் துடிப்பான் பாருங்க, டாடா புறாடே செல்லறா இங்கேறா அங்கேறா அப்படிமா. ஏன்னா அவனுக்கு அந்த கிளைமேக்ஸ் பார்த்தாகணும், கிளைமேக்ஸை பார்த்தாகணும். துடிக்கிறானா இல்லையா? அது மாதிரி பெருமான் தரிசனம் ஆனந்தமாக நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது. சடார்னு கீழே இறங்கி வந்தாச்சு. இப்போ இவனுக்கு என்ன தெரியுது? ஐயோ என்னாச்சோ, என்னையா இப்படி போயிட்டேனே. நமக்கு அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை. நம்ம வீட்டில் டிவியும் கிடையாது, மேட்சும் கிடையாது. நமக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. ஏன்? நம்ம பாட்டுக்கு இருக்கிறோம், நம்ம பாட்டுக்கே இருக்கிறோம். நமக்கு அதை பற்றி கவலை இல்லை. இப்போது அந்த சிவஞானத்தை பெற்றும் பெருமான அனுபவித்திருந்தும் பாசச்சார்பு காரணமாக கீழே இறங்கி வரவங்க தான் துடிதுடிச்சு போவாங்க. அனுபவிக்கிறவங்களுக்கு தான் அந்த நிலை தெரியும். எனவே அப்படிப்பட்டவர்களுக்கு அந்த இடையீடு வராமல் இருக்கிறதுக்கு என்னது, மேலே போயிட்டா கீழே வராமல் இருக்கிறதுக்கு என்னையா வழினா, இந்த நான் சொல்லுகிற முறைமையிலே நெல்லுங்கள், உங்களுக்கு இனி என்ன வராது? இடையீடு வராது என்பதை இந்த 9வது நூற்பாவுக்கு தோற்றுவாய் செய்கிறார். இதிலிருந்து சொல்கிறதெல்லாம் நமக்கு என்னதுங்க, சாதனை எப்படி செய்யணும். இப்போ இது வரைக்கும் தொகுத்து சொல்லிட்டாரு, இது வரைக்கும் தொகுத்து சொல்லியிருக்கிற. இனி என்ன செய்கிறாருங்க, அதை அப்படியே வகுத்து அப்படியே ஒவ்வொன்றா படிமுறையில் சொல்கிறார். இப்போ இது யாருக்குன்னு கேட்டால், இனி 9, 10, 11 9, 10, 11 இது யாருக்குடையது? உபதேசம் பெற்று நெட்டை கூடி தடைப்பட்டவங்களுக்கு. மேலே வழுக்கு மரம் மாதிரி ஏறி இறங்கிட்டு இருக்கிறேன் சார், இறங்கிட்டு இருக்கிறேன் சார். அங்கேயே போய் பர்மனெண்ட்டாக செட்டில் ஆகிட வேண்டியதான். எங்கே? திருவடியில் செட்டில் ஆகணும். அதுக்கு முதல்ல என்ன செஞ்சுருக்கணும்? போய் பார்த்துட்டு வந்திருக்கணும். பார்த்துட்டு வந்தால் தான் இது நமக்கு எப்படி தெரியும், அதன் அருமை தெரியும். போகாத ஆளுக்கு தெரியவே தெரியாது. நமக்கு தெரியுமான்னு கேட்டால், போயிருந்தால் நூற்பாவின் சிறப்பு தெரியும். போகலைன்னா நல்லா தான் இருக்குது, எழுதி வெய்ய நோட்டில் அப்படின்னு எழுதி வச்சுக்க வேண்டியதுதான் இல்லையா? காரணம் என்னது? அறிவுக்கு விளங்குதல் என்பது வேறு, அனுபவத்திற்கு நடப்பதே வேறு. சரி, 9வது நூற்பா மேலை சூத்திரத்தில் பெறுகிற அந்த பயன், சாதனத்தினுடைய பயன். இப்போ நூற்பா பார்த்தோம்னா 12 நூற்பா. எத்தனை இயல்? 4 இயல். எது? பிரமாண இயல், இலக்கண இயல், சாதன இயல், பயன் இயல். 4 இயல். இப்போ நம்ம எந்த இயலில் இருக்கிறோம்? சாதனை இயல் என்னது நூற்பா? 7, 8, 9. 7ஆம் நூற்பால சாதிக்கிற அதிகாரம் தனக்கு உண்டு. பதி பசு பாசம்னு 3. பெற வேண்டியது பதி, விட வேண்டியது பாசம். அப்போ இந்த பதியை பெறுவதற்கான சாதனை செய்கிற அதிகாரம் யாருக்கு உண்டு? ஆன்மாவுக்கு உண்டு என்பதை என்ன சொன்னார்? 7ல்
சாதிக்கிற அதிகாரம் ஆன்மாவுக்கு உண்டுன்னு சொன்னார். அந்த சாதிக்கிற அந்த சாதனையை தருவது யார்? குருநாதர். அதை 8வது நூற்பாட சொல்கிறார். அப்போது குருநாதர் கொடுத்த சாதனை என்னங்க? குருநாதர் சாதனை செய்ய சொன்னார். என்ன செய்ய சொன்னார் அப்படின்னா அது 9 சொல்கிறார். சாதனைனா என்ன, சாதனைனா என்ன என்பதை எங்கே சொல்கிறாரு? 9 சொல்கிறார். இப்போ இந்த நூற்பா சாதிக்கிற சாதனை என்ன, சாதிக்கிற சாதனை என்ன என்பதை 9வது நூற்பா. ஒவ்வொரு நூற்பாவுக்கும் கருத்து பார்க்கணும், ஒவ்வொரு நூற்பாவுக்கும் கருத்து பார்க்கணும். சிவஞான போதத்தில் 9வது நூற்பா என்னது? ஊனக்கண் பாசம் உணராப்பதியை ஞானக்கண்ணினில் சிந்தை நாடி உரா துணை தேர்த்து என பாசம் ஒருவ தன்னிடலாம் பதி விதி என்னும் அஞ்செழுத்தே, விதி என்னும் அஞ்செழுத்தே சொல்லிட்டு கருத்துரை என்ன? என்பது என்னுதலிற்றோ எனின், என்பது என்னுதலிற்றோ எனின் ஆன்ம சுத்தி பண்ணுமாறு உணர்த்துதல் முதலிற்று. ஆன்ம சுத்தி 9வது நூற்பா என்னதுங்க? ஆன்ம சுத்தி. ஆன்ம சுத்தியை பற்றி சொல்வது தான் 9வது நூற்பா. சரி, 292வது பாட்டு. 292 பாசஞானத்தாலும் பசுஞானத்தாலும் பார்ப்பரிய பரம்பரனை பதிஞானத்தினாலே நேசமோடும் உள்ளத்தே நாடி பாத நீளற்குள் நில்லாதே நீங்கி போதின் ஆசை தரும் உலகமெல்லாம் அழகை தேராம் என்று அறிந்து அகல அந்நிலையே ஆகும். பின்னும் ஓசை தரும் அஞ்செழுத்தை விதிப்படி உச்சரிக்க உள்ளத்தே புகுந்தளிப்பன் ஊனமெல்லாம் ஓட. இப்போது இதில் பாச ஞானம்னா என்ன, பதிஞானம்னா என்ன, பசு ஞானம்னா என்ன? முதல்ல இப்போது சாதகனுக்கு பாடத்தை ஆரம்பிக்கிறார். 9வது நூற்பால சாதனைனா என்ன அப்படிங்கிறத இங்கே சொல்கிறார். இதிலிருந்து என்ன சொல்கிறார்? சாதனை எது? பெருமான இடையீடு இல்லாமல் பூசிக்கணுமா இல்லையா? இடையீடு இல்லாமல் பூசிக்கணும். என்ன வழின்னா பாடத்தை இங்கேருந்து ஆரம்பிக்கிறார். 9லேருந்து ஆரம்பிக்கிறார். 9லேருந்து பாடத்தை ஆரம்பிக்கிறார். மாணவர் யார்? அடிக்கடி சொல்லி பார்த்துக்கணும். உபதேசம் பெற்ற ஆன்மா, உபதேசம் பெற்ற ஆன்மா. அந்த ஆன்மாவுக்கு சாதனை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத சொல்ல ஆரம்பிக்கிறார். அப்போ பாசஞானத்தாலும் பசுஞானத்தாலும் பார்ப்பரிய பரம்பரனை, இந்த பெருமானை பார்க்கணும்னு ஆசையெல்லாம் இருக்கா இல்லையா? இருக்குதான். அப்போ அவனை பார்க்கணுன்னா என்ன வழின்னு கேட்டால் ஒரே வழிதான் இருக்குது. என்ன வழி? பதிஞானம் ஒன்றே வழி. பதிஞானம் ஒன்றே வழி. அப்போ அவனை பார்க்கணுன்னு உனக்கு ஆசை இருக்கா? இருக்குது. அப்போ நீ என்ன செய்யணும்? முதல்ல பதிஞானம் பெற வழியை பாரு. பதிஞானம் பெற வழியை பாரு. பதிஞானம் கிடைக்காம பெருமானை நீயே அனுபவிக்க முடியாது. ஏன்னு கேட்டால் அவன் பாசஞானத்தாலும் பசுஞானத்தாலும் பார்ப்பரிய பரம்பரன். பாசஞானத்தால் பார்க்க முடியாது, பசுஞானத்தால் பார்க்க முடியாது. எனவே இந்த 2 ஞானம் உங்கள்கிட்ட இருக்கா இல்லையா? இருக்கு சார். இப்போதைக்கு வாய்ப்பில்லை தம்பி, இப்போதைக்கு வாய்ப்பில்லை. அப்போ நீ என்ன செய்யணும்? முதல்ல பெருமானை பார்க்கணுங்கிற ஆசையை தூக்கி ஒரு ஓரமாக வச்சிரு. பெருமானை பார்க்கணுங்கிற ஆசையை தூக்கி ஓரமாக வச்சுட்டு என்ன செய்யப்போ? பதிஞானத்தை பெறதுக்கு வழி இருக்கா பாரு. சம்மர் விட்டாச்சு, ஃபாரின் டூர் ஒன்று போயிட்டு வரணும்னு நினைக்கிறேன். ஃபாரின் டூர் ஒன்று போகலான்னு நினைக்கிறேன். ஆசையெல்லாம் இருக்கட்டும். அதுக்கு என்ன வேணும் தெரியுமா? என்ன வேணும்? கரன்சி முதல்ல வேணும். என்ன வேணும்? கரன்சி வேணும். முதல்ல என்ன செய்ய? இந்த சம்மருக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. நீ என்ன செய்ய? அடுத்த சம்மருக்கு போகணும்னா இப்போ இருந்து என்ன செய்யணும்? அதுக்குன்னு தனியாக உழைக்கணும். ஒரு ஃபாரின் டூர் போகணும்னா ஒரு 5லேருந்து 10 லட்ச ரூபா செலவாகும். 5லேருந்து 10 லட்ச ரூபா செலவாகும். முதல்ல நீ என்ன செய்யணும்? அதை சம்பாதிக்கிற வழியை பாரியா. அதை சம்பாதிச்சுட்டு அப்புறம் எது அமெரிக்கா போகிறதா, லண்டன் போகிறதா, சுவிட்சர்லாந்து போகிறதா, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல நீ என்ன செய்யணும்?
பணத்தை சம்பாதிக்கணுமா இல்லையா? அப்போது இறைவனை அனுபவிக்க வேண்டும்னு ஆசை இருக்கா இல்லையா? இருக்குது. இப்போ முதல்ல உனக்கு என்ன வேணும்? பதிஞானம் வேணும். பதிஞானம் வேணும். பதிஞானம் இல்லாமல் நான் எனக்கு காட்டுங்கன்னா வாய்ப்பே இல்லை. ஃபாரின் டூர் கூட நம்மகிட்ட காசு இல்லைனாலும் யாராவது கூட்டிகிட்டு போயாது, சார் போகும்போது அப்படியே கொஞ்சம் கருணை காட்டுங்க அப்படின்னா யாராவது கூட்டிகிட்டு போகலாம். இது அப்படிலாம் கூட்டிகிட்டு போக முடியாது. என்னது? நீயா சம்பாரிச்சு நீயா தான் போகணும். நீயா சம்பாரித்து நீயா தான் போகணும். இன்னொரு ஆள் சம்பாரிச்செல்லாம் உன்னை கூட்டிகிட்டு போக முடியாது. அப்போ என்ன செய்யணும்? பதிஞானம் பெற வேண்டும். பதிஞானம் பெற வேண்டும். நம்மகிட்ட 2 ஞானம் இருக்குது. இந்த 2 ஞானமும் அங்கே செல்லாது. என்ன ஞானம்? பாச ஞானமும் பதிஞானமும் எங்கே செல்லாது? பெருமானை பார்க்கறதுக்கு செல்லாது. இந்த 2 ஞானமும் எதுக்கு செல்லும்? இந்த 2 ஞானம் எதுக்கு செல்லும்? உலகத்தை அனுபவிக்கிறதுக்கு செல்லும். உலகத்தை அனுபவிக்கணும். இந்த 2 வச்சுக்கிட்டு நீ அனுபவிக்கலாம். பெருமானை அனுபவிக்கணும்னா இந்த கரன்சி அங்கே செல்லாது. இந்த கரன்சி அங்கே செல்லாது. அது வேற. அதனால் என்னதுங்க? பதிஞானத்தாலே அவனை அனுபவிக்கணும்னா முதல்ல உனக்கு என்ன வரணும்? பதிஞானம் வேணும். பதிஞானத்தாலே. அது எங்கே சார் இருக்குது? அது எங்கே இருக்கிறது? உள்ளத்தே நாடி. முதல் பதிஞானத்தை வாங்கிக்கோ. அப்புறம் என்ன செய்யணும்? அதை உன் அறிவின் கண்ணை. உள்ளம் என்பது என்னதுங்க? அறிவு. உள்ளம்னு சொன்னால் இங்கே அறிவு. என்னது? அறிவின் கண்ணே வைத்து ஆராய்ந்து. பெருமானை எங்கே பார்க்கணும்? அறிவில் தான் நீ பார்க்கணும். அறிவில் தான் பார்க்கணும். அறிவில் பார்க்கறதுக்கு உனக்கு ஒரு கண்ணாடி வேணும். அந்த கண்ணாடிக்கு என்ன பேர்? பதிஞானம்னு ஒரு கண்ணாடி. முதல் பதிஞானங்கிற கண்ணாடியை மாட்டிக்கிட்டு எங்கே பார்க்கணும்? அங்கங்கெல்லாம் தேடாத. எங்கே தேடணும்? உன்னோட அறிவில் தேடு. பெருமான அறிவில் தேடு. முதல்ல எங்கே இருக்கிறான்னு தெரியணும். அவனை பார்க்கறதுக்கு என்ன கருவி வேணும்னு தெரியணும். கருவி என்பது பதிஞானம். இருக்கிற இடம் எங்கே? அறிவு. பாட்டிலே சொல்கிறாரு. இதை வச்சுக்கிட்டு தான் நீ அடுத்தடுத்து வேலையை ப்ராசஸ் பண்ணணும். புரியுதா இல்லைங்களா? உள்ளத்தே நாடி நேசமோடும் பாத நீளற்குள் நில்லாதே நீங்கி போதி. நேசமோடும் பாத நீளற்குள் நில்லாதே நீங்கி போதி. நேசமோடும் அன்போடு எங்க? திருவடி கீழ். அன்போட திருவடி கீழ் என்னது? அடிமை திறத்தோடு அடங்கி நின்று. இறைவன் திருவடியில் எப்படி நிற்கணும்? அடங்கி நிற்கணும். அடங்கி எப்படி நிற்கணும்? அன்போட நிற்கணும். அடங்கி நிற்கணும். அப்படி நின்றேன்னா என்ன ஆகும்? நீங்காதே. திருவடியை விட்டு எப்படி இருக்கணும்? நீங்காத நிற்கணும். தூங்கப்பெறாத வழி என்பது என்னது? தூங்குதல் என்பது இங்கே என்னது? கேவலவத்தைக்கு போகாமல் சுத்த அவத்தையில் அன்போடு பெருமான் திருவடியில் அடங்கி நின்றாள். இப்போ என்னென்ன சொல்லியிருக்கிறார் பாருங்க. முதல்ல பதிஞானம் வேணும். பாசஞானம் பசுஞானம் பயன்படாது. முதல்ல என்ன வேணும்? பதிஞானம் வேணும். பதிஞானத்தை வச்சுக்கிட்டு எங்கே தேடு? அறிவில் தேடு. எப்படி தேடணும்? அன்போட தேடுகிற போது என்ன செய்யணும்? அன்போட நான் தேடி புரிஞ்சிடுவேன்னு போனீங்கன்னா யாராகிடுவீங்க? திருமாலும் பிரம்பனும் கதையாகி போயிடும். அவன் தேடிக்கிட்டே இருக்கிறான். அவன் பின்னாடி நாமளும் தேட வேண்டியதான். 2 பேர் எதுக்கு நானும் துணைக்கு வரையா அப்படின்னு அவனுக்கு துணையாக போயிடுவான் இல்லையா? அப்போ என்ன செய்யணும்? அன்போட தேடணும். அடிமைத்தனத்தோட தேடணும். அப்படி தேடுகிற போது கேவல அவத்தையில் அகப்படாமல் சகல அவத்தையில் அகப்படாமல் சுத்த அவத்தையில் நின்றால் நீங்கி போதின் ஆசை தரும் உலகமெல்லாம் அழகை தேராம் என்று அகல. அப்படி நீங்கள் பதிஞான அறிவில் விளங்குச்சுன்னா உங்களுக்கு வெளியே ஒரு மாற்றம் நிகழும். இப்போ நமக்கெல்லாம் பதிஞானம் விளங்கிருச்சா விளங்கலையா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கா இல்லையா? அதுக்கு ஏதாவது சிம்டம்ஸ் இருக்கா? பதிஞானம் விளங்கிருச்சுன்னு அறியறதுக்கு ஏதாவது சிம்டம்ஸ் மீட்டர் கேட்டிருக்கா? பல்ஸ் பார்த்து
பிடிச்சி பார்த்துட்டு ஐயா பழிச்சு பார்த்தா உங்களுக்கு பதிஞானம் நல்லா விளங்கி இருக்கு அப்படி இப்படி பார்க்கலாமா? இல்லை தலைக்கு மேலே 2 கொம்பு ஏதாவது முளைச்சி இப்போ தான் துளிர் விடுது, கொம்பு பெருசாச்சுன்னா பதிஞானம் வந்துருச்சு, அப்படி ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் வேணுமா இல்லையா? அறிவில் பதிஞானம் விளங்கி இருக்கு, விளங்குச்சா விளங்கலையான்னு எப்படிங்க தெரிஞ்சுக்கிறது? எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு அழகாக சொல்கிறேன். என்னதுங்க? ஆசை தரும் உலகமெல்லாம், இது வரைக்கும் ஆசையாக பார்த்த உலகம், இது வரைக்கும் உலகம் நமக்கு எப்படி தெரிஞ்சுது? தெரிஞ்சதில்லை, தெரிஞ்சுக்கிட்டு இருக்கே. கடந்த காலத்தில் சொல்லக்கூடாது. எப்படி செய்யுது? இப்போ உலகம் நமக்கு எப்படி தெரியுது? ஆசையோடு தெரியுது. இதை வாங்கணும், அதை வாங்கணும், இப்படி வாங்கணும், அப்படி வாங்கணும், தெரியுதா இல்லையா? ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலனாலும் அப்படி தான் தெரியுது, அப்படி தான் தெரியுது. ஆசை தரும் உலகம் எல்லாம், உலகத்தில் இருக்கிற எல்லா பொருளும் அழகை தேராம். அழகை தேர்னது காணல் நீர். அழகை என்பதற்கு அழகைன்னா பேய், அழகை என்பதற்கு பேயின்னு பேர். தேர்ன்னா நீர். அழகை தேர் என்பது என்னதுங்க? தேர் என்பது அதான் காணல் நீர். காணல் நீர். காணல் நீர் எப்படி தெரியும்? இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் இருக்காது. இருக்கிற மாதிரி தெரியும், இருக்காது. அது நிலையில்லாததற்கு உவமை. உலகமெல்லாம் நிலையான பொருள் நாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறோமா இல்லையா? ஆனால் உலகம் எப்படிப்பட்டது? நிலையில்லாதது என்பதை அனுபவமாக அறிவோம். இப்போ நமக்கெல்லாம் தெரியுமா தெரியாதா? தெரியும் தான். ஆனாலும் விட்டோமா? விடலை. விட்டுட்டோம்னா பதிஞானம் விளங்கிடுச்சுன்னு அர்த்தம். உலகத்தின் மேலே ஆசையே வரலன்னா பதிஞானம் விளங்கிருச்சுன்னு அர்த்தம். அப்போ வெளியே நம்ம அறிவு எதெல்லாம் இச்சைப்படுகிறதோ அந்த அளவுக்கு நமக்கு உள்ள சரக்கு இருக்குதுன்னு அர்த்தம். என்ன சரக்கு? ஆணவம் என்கின்ற சரக்கு உள்ளே இருந்ததுன்னா வெளியே உலகத்தை பார்க்குற பொருள் மேலையெல்லாம் ஆசை வரும், பார்க்குற பொருள் மேலையெல்லாம் ஆசை வரும். இதெல்லாம் வேண்டாங்க, அதெல்லாம் எதுக்கு நமக்கு அப்படின்னு சொல்லான்னு என்ன அர்த்தம்? உள்ள ஆணவமலம் கெட்டுக்கிட்டு இருக்குதுன்னு அர்த்தம். ஆணவமலம் கெட்டுட்டு இருக்கிறதுங்கிறது நம்ம எப்படி அறிஞ்சிக்கலாம்? உள்ளே பார்த்தா தெரியாது, எவ்வளோ இருக்குன்னு தெரியாது. வெளியே பார்த்தா தெரியும். எப்படி தெரியும்? எப்படி தெரியும்? உலகத்துக்கு மேலே வைக்கிற ஆசை, உலகத்தின் மேலே வச்சிருக்கிற ஆசை நமக்கெல்லாம் இருக்கா இல்லையா? இருக்கதான் செய்யுது, இருக்கதான் செய்யுது. இது வெளியே இருக்குதுன்னா உள்ளது இருக்குதுன்னு அர்த்தம், உள்ளே இருக்குதுன்னு அர்த்தம். அப்போது அது ஆசை தரும் உலகமெல்லாம் அழகை தேராம் என்று அறிந்து அறிந்து. இப்போ இந்த இடத்துல நாம் ஒரு வாரம் நிற்கிறோம். என்னது? அறிஞ்சிருக்கிறோம். அகலை அதான் நடக்கலை. அறிஞ்சாச்சு, என்ன செய்யலை? விடலை. புரியுதா இல்லைங்களா? அறிதலும் விடுதலும், அறிதலும் விடுதலும். நமக்கு அறிதல் என்பது இப்போ நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது, நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது. விடுதல் இன்னும் நிகழலை, விடுதல் இன்னும் நிகழலை. இந்த ரெண்டுக்கு நடுவு ஒரு பெரிய கேப் இருக்கு. அது என்னது? சாதனை. இந்த சாதனை என்பதை செய்ய 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 இந்த விடுதல் என்பது மெல்ல 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 நடக்கும். எப்படி விடுவோன்னு கேட்டிங்கன்னா, உலகத்தில் நமக்கு ஒரு 1000 பொருள் மேலே விருப்பம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 1000மோ லட்சமோ எவ்வளோ வேணாலும் வச்சுக்கோங்க, உங்களுக்கு தகுந்த மாதிரி எண்ணிக்கை வச்சுக்கோங்க. அப்போ அந்த ஆசை என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, பூசை செய்ய 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 இந்த பொருள்களின் மேலே இருக்கிற விருப்பம் குறைந்து கொண்டே வரும். எல்லா பொருளையும் விரும்பின நாம் என்ன செய்வோம்? சில பொருட்களை அப்படியே விட்டுக்கிட்டே வருவோம். அந்த பற்று கம்மியாக இருக்கிறதெல்லாம் சீக்கிரம் விட்டுரும். பற்று கம்மியாக இருக்கிறதெல்லாம் என்ன செய்யும்? சீக்கிரம் விட்டுரும். பற்று அதிகமாக இருக்கிறது மெல்ல 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 அதன் மீது இருக்கிற பற்று குறையும். இது ஒரு நாள் அல்ல, பல பூசை, பல நாள் பூசை, பல நாள் பூசை இல்லை. இந்த பற்று என்ன ஆகும்? மெல்ல மெல்ல விடும், மெல்ல மெல்ல விடும். அதான் என்ன சொல்லுங்க? அழகை தேராம் என்று அறிந்து அகல அந்நிலையே ஆகும். அந்த அகன்ற நிலையில் நமக்கு பதிஞானம் விளங்கி நிற்கும், சிவம் பிரகாசித்து நிற்கும். அந்த நிலையில், அந்த திருவடி ஞானத்தில் கைவர பெற்றாள், கைவர பெற்றாள். பின்னும் அதன் பின்னும், எதன் பின்னும்? பதிஞானம் கைவர பெற்ற பிறகும் உள்ளத்தே புகுந்து அளிப்பன், உள்ளத்தே
புகுந்தளிப்பான். அதன் பிறகு இறைவன் ஆன்மாவின் அறிவில் நின்று தன்னை காட்டுவான், நியாயமாகிய தன்னை காட்டுவான். அப்போ முதல்ல நமக்கு என்ன செய்யணும்? பதிஞானம் வரணும். பதிஞானம் வந்த பிறகு சாதனையை தொடர்ந்து செய்யணும். உலகம் உவர்க்கணும். உலகம் உவர்ந்தால் இறைவன் தன்னை காட்டுவான். எப்போ வருவான்னு தெரிஞ்சிருச்சா இல்லையா? என்ன தெரிஞ்சிருக்கு? இப்போதைக்கு இல்லை சார், இப்போதைக்கு இல்லை சார், அப்படி தானே தெரியுது. ஆமாம், உலகம் நமக்கு உவர்க்கிறதா இல்லையா? எங்கே சார் உவர்க்கிறது? கமிட்மெண்ட் கூடிக்கிட்டே போகுது, கமிட்மெண்ட்டு கூடிக்கிட்டே போகுது. எதையும் நம்ம விட்ட பாட காணும். இதை முடித்தா அடுத்தது, அதை முடிஞ்சால் அடுத்தது என்ன செய்கிறோம்? நம்மளே போட்டு இழுத்து போட்டுக்கிட்டு அதுக்குள்ளே உழப்பிக்கிட்டு இருக்கிறோமா இல்லையா? காரணம் என்னது? எல்லாம் ஆசை தான். அதனால் உள்ளத்தே புகுந்து அழிப்பன் ஊனமெல்லாம் போட. ஊனமெல்லாம் எதுங்க? இந்த மல வாசனை நீக்கி பாசத்தை நீக்கி தன்னை கொடுப்பான் பெருமான். தன்னை கொடுப்பான் பெருமான் இந்த பாடலில் சொல்லுகிறார். இதை செய்யணும்னா என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால், ஓசை தரும் அஞ்செழுத்தை விதிப்படி உச்சரிக்க. இதெல்லாம் நிகழணும்னா என்ன செய்யணும்? ஓசை தரும் அஞ்செழுத்துனர். அதாவது இந்த இது வரைக்கும் சொன்ன செய்தியெல்லாம் எங்கே இருக்கு? அஞ்செழுத்தில் இருக்கு. இத்தனை செய்தியும் அஞ்செழுத்தில் இருக்கிறது. அந்த அஞ்செழுத்தை சொல்லுனர். அந்த அஞ்செழுத்தை சொல்லு. எந்த அஞ்செழுத்தை சொல்லணும்? இந்த பொருளை விளக்குகிற அஞ்செழுத்து. எந்த பொருளை? பாசத்தை விடு, சிவத்தை பொடி அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு அஞ்செழுத்து இருக்கு. அப்படின்னு ஒரு அஞ்செழுத்து இருக்கு. அஞ்செழுத்தை சொல்லு. அந்த அஞ்செழுத்தை சொன்னீங்கன்னா எப்படி சொல்லணும்? விதிப்படி. விதிப்படி. எது விதி? குருநாதன் நமக்கு கொடுத்த விதி. குருநாதன் நமக்கு கொடுத்த விதி. அந்த விதியில் நின்று அந்த அஞ்செழுத்தை உச்சரித்தால் இது நமக்கு நிகழும். இது நமக்கு நிகழும் என்று சொல்லுகிறார். சரி, அடுத்து 293. இது முதல் அதிகரணம். இது முதல் அதிகரணம். இப்போ இது 3 அதிகரணம் இருக்குது. இதில் முதல் அதிகரணத்தை இங்கே சொல்கிறார். ஆசஞானம், பசுஞானம், பதிஞானம். இந்த மூன்றினுடைய இயல்பு சொல்கிறார். இயல்பு சொல்லுகிறார். இப்போ பாசஞானம்னா என்ன, பசுஞானம்னா என்ன, பதிஞானம்னா என்ன என்பதற்கான இயல்பு இந்த பாட்டில் சொல்கிறார். லைட்டு போடணும்னா போட்டுங்க, இருட்டாக இருக்கு. லைட்டு வேணால் போட்டுருங்க. தொண்ணூற்றி 3. இப்போ பாசஞானம், பசுஞானம், பதிஞானம் ஆகிய மூன்றுக்கும் விளக்கம் சொல்கிறார். வேதம், சாத்திரம், மிருதி, புராணம், கலைஞானம், விரும்பு அசைவை, வைகரியாதி திறங்கள், மேலான நாத முடிவான எல்லாம் பாசஞானம். பாசஞானத்துக்கு பட்டியல் சொல்கிறார். எது? வேதம், சாத்திரம், மிருதி, புராணம், கலைஞானம், விரும்பு அசைவை, வைகரியாதி திறங்கள், மேலான நாத முடிவான எல்லாம் பாசஞானம். ஒரு கோடை போட்டுங்க அங்கே. இது வரைக்கும் பாசஞானம். நணுகி ஆன்மா இவைக்குள் நாடலாலே காதலால் நான் பிரம்மம் என்னும் ஞானம் கருது பசுஞானம். அது ஒரு கோடை போடுங்க. இது பசுஞானம். அடுத்தது, இவன் உடலில் கட்டுண்டு ஓதி உணர்ந்து ஒன்று ஒன்றாய் உணர்ந்திடலால் பசுவாம் சிவன் இயல்பினால் ஒன்றாக உணர்ந்திடுவன் காணே. இது பதிஞானம். ஒரே பாட்டில் 3 ஞானத்தையும் சொல்லிட்டார். 3 ஞானத்தையும் சொல்லிட்டார். சரி, பாசஞானம் என்பது வைகரி ஆதி திறங்கள், வேதம், சாத்திரம், மிருதி, புராணம், கலைஞானம், விரும்பு அசைவை. அசைவை என்பதற்கு நமக்கு
சொற்பிரபஞ்சம். சொற்பிரபஞ்சம், பிரபஞ்சம் ரெண்டு இருக்கா இல்லையா? சொற்பிரபஞ்சம், பொருட்பிரபஞ்சம். இந்த சொற்பிரபஞ்சம் என்பதில் எது அடங்குறது பாருங்கள். வைகரி வாக்கு, வைகரி முதலாகிய 4 வாக்கு. வைகரியாதி திறங்கள்னு இருக்கா இல்லையா? வைகரி ஆதி, வைகரி ஆதினா என்னது? வைகரி ஆதினா என்னது? வைகரி முதலாகிய, வைகரி முதலாகிய 4 வாக்கு. என்னென்ன வாக்கு? சொல்லுங்க. அது இல்லை. வாக்கு 4 வகை வாக்கு. சூக்குமை, பைசந்தி, மத்திமை, வைகரி. சூக்குமை, பைசந்தி, மத்திமை, வைகரி 4 வாக்கு. இந்த 4 வாக்கு என்னது? பாசஞானம்தான். 4 வாக்கும் பாசஞானம்தான். வைகரி ஆதி 4 வகை வாக்கு. அந்த வாக்கினாலான வேதம். வேதம் எதால் ஆனது? வாக்கால் ஆனது. வேதம் வாக்கால் ஆனது. சாத்திரம், எல்லா சாத்திர நூல்களும். மிருதி, வேதத்தினுடைய அங்கமாகிய மிருதி. புராணங்கள், புராணங்கள் இவையெல்லாம் என்னது? எல்லாம் சொற்பிரபஞ்சம்தான். இப்போ புராணம் கேட்டாலும் சரி, சாத்திரம் கேட்டாலும் சரி, வேதம் கேட்டாலும் சரி, வாக்கில் எதை கேட்டாலும் சரி, எந்த வாக்கில் கேட்டாலும் சரி, எல்லாம் என்னது? எல்லாம் மேலான நாதம் முடிவு. நாதத்தினுடைய காரியங்கள் தானே, நாத காரியம் தானே, வாக்கு தானே எல்லாமே. வேதம்னாலும் வேதம் எழுதக்கூடாது, கேட்கணும். புராணம் கேட்கணும், சாத்திரம் கேட்கணும். எதை கேட்டாலும் எல்லாமே என்னது? நாத காரியம். சுத்தமாயனுடைய காரியம் தானே. எல்லாமே என்னது? கருது பசுஞானம், கருது பசுஞானம். இதையெல்லாம் என்னதுங்க? பசுஞானம் என்று சொல்லப்படும். பசுஞானம் என்று சொல்லப்படும். பாசஞானம் என்பது, மன்னிக்கணும், இவையெல்லாம் பாசஞானம். இவையெல்லாம் பாசஞானம். அதாவது இதை கொஞ்சம் பிரிச்சுக்கணும். கருவிகள் வழியாக அறிவதெல்லாம் பாசஞானம். கருவிகள் வழியாக அறிவதெல்லாம் பாசஞானம். அடுத்தது, இவையெல்லாம் கீழானது, இவையெல்லாம் கீழானது என்று கருதி, கீழானது என்று கருதி நானே பிரம்மம், நானே பிரம்மம் என்று கருதுவது பசுஞானம். 2 ஞானம். கருவிகள் வழியாக எது? எந்த கருவி வழியாக அறிஞ்சாலும் என்னது? பாசஞானம்தான். எந்த கருவி வழியாக அறிஞ்சாலும் பாசஞானம்தான். உடனே கருவிகளை விடணும்னு சொன்ன உடனே இப்போ இந்த ஆன்மாவுக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உடனே கருவியை விட முடியாது. முதல்ல ஒன்றா ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ நம்ம பாடத்தில் சொல்லிடுறோம், விட்டு விட்டுன்னு யார் சொல்கிறா? குருநாதர் சொல்கிறார். இந்த ஆன்மா என்ன செய்யுது? சாதனை செஞ்சு விட்டுருது. சாதனை செஞ்சு விட்டுருது. விடுறதுன்னா என்னது? கருவிகளை அறிவால் நீங்குதல். கருவிகளை அறிவால் நீங்குதல். நீங்கிய உடனே இதற்கு என்ன ஞானம் வரும்? வியாபக ஞானம் வரும். கருவிகள் வழியாக அறிஞ்சால் அதுக்கு ஏகதேச ஞானம்னு பேர். கருவிகள் வழியாக அறிஞ்சால் ஏகதேச ஞானம். புரியுதா? எல்லாம் மதியானத்துக்கு மேலே வர்ற நிலை இப்போவே வந்துருச்சு. கொஞ்சம் பாடம் டைட்டாக தான் இருக்குது. அப்படியா? அப்படி தானே இருக்குது? இப்படி தான் இருக்குது. உங்களை பார்த்தாவே தெரியுது. நீங்கள் சொல்லவெல்லாம் வேண்டாம், சொல்லவெல்லாம் வேண்டாம். இப்போ ஏகதேச ஞானம்னு என்னது? இப்போ கண்ணு பார்க்குது, கண்ணு பார்க்குது. இதுக்கு ஒரு வரையறை இருக்கா இல்லையா? ஒரு குறிப்பிட்ட தூரம் இருக்குது, அவ்வளோதான் இது பார்க்கும். எல்லாத்தையும் பார்த்துருமா? பக்கத்து இந்த அடுத்த பில்டிங்கில் இருக்கிறத இந்த கண்ணு பார்க்குமா? இதுக்கு ஒரு இட வரையறை இருக்கா இல்லையா? இப்படி ஒரு வரையறைக்குள்ளே இருந்தால் இதுக்கு என்ன ஞானம்னு பேர்? ஏகதேச ஞானம். இப்போ காது கேட்கும், எவ்வளோ கேட்கும்? ஒரு குறிப்பிட்ட அவ்வளோதாங்க, அதுக்கு மேலே கேட்காது. அப்போது இந்த 5 கருவிகள் வழியா நீங்கள் எதை அறிஞ்சாலும் இது என்ன ஞானம்? ஏகதேச ஞானம். எல்லாம் ஒரு வரையறை இருக்குது. அதுக்கு மேலே பார்க்காது, கேட்காது. எல்லாமே ஒரு லிமிட்டுக்குள்ளே இருக்கா இல்லையா? ஒரு லிமிட்டு தான் இல்லையா? அப்போ அதுக்கு மேலே அது கேட்கவோ பார்க்கவோ முடியாது. இதற்கெல்லாம் என்ன ஞானம்னு பேர்? ஏகதேச ஞானம். இப்போ கருவிகள் வழியாக அறிகிற ஞானம் ஏகதேச ஞானம். இப்போது குருநாதர் விடுன்னு சொல்லிட்டார். எதை விட சொன்னார்?
கருவி சார்பை விடுன்ட்டார். கருவி சார்பை விடுனா இந்த கருவியை பற்றாமல் இது அப்படியே நெட்டை கூடி நிற்குது, பூசை பண்ணுது. இதெல்லாம் கொஞ்சம் நமக்கு மேலே இருக்கிற விஷயம், பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். புரியுதா இல்லைங்களா? பூசையில் 5 எழுத்து சொல்லி நெட்டை கூடி நிற்கிற போது இப்போ இதுக்கு ஒரு அறிவு, ஒரு பேரறிவு இதுக்கு விளங்கும். பேரறிவு இதுக்கு விளங்குகிற போது உணர்த்தாமலே உணரும். சும்மா ஒரு புரியறதுக்காக சொல்கிறேன், உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. இதை இப்படியே நீங்கள் எடுத்துக்க வேண்டாம், இருந்தாலும் உங்களுக்காக சொல்லுகிறேன். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொன்னால் புரியும். இப்போது நமக்கு சித்தாந்த பாடம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. சித்தாந்த பாடம் இருக்குது. இப்போ எப்படி இருக்குது? படித்தாலும் புரிய மாட்டேங்குது, கேட்டாலும் புரிய மாட்டேங்குது. எப்படி இருக்கு? படித்தாலும் புரியல, கேட்டாலும் புரியல. 10 தடவை சொன்னாலும் புரிய மாட்டேங்குது. 10 தடவை சொன்னாலும் புரிய மாட்டேங்குது. ஏன்னா இப்போ என்னது, நம்ம பாச சார்பில் இருக்கிறோம். இதே நீங்கள் பூசை செய்ய 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 உங்களுடைய தவம் முதிர என்ன ஆகும்? பாடத்தை எடுத்து படித்தா அப்படியே படிக்க புரியுது. இந்த பாடத்தை முன்னாடி படித்ததும் இல்லை, கேட்டதும் இல்லை. ஆனால் படிக்கும்போது எப்படி தெரியுது? அப்படியே புரிகிறது. எப்படி புரியும்? யார் சொல்லி கொடுத்தா? இதுக்கு முன்னாடி இந்த பாடத்தை நாம் படித்ததில்லை, நமக்கு யாரும் சொன்னதும் இல்லை. இப்போ முதலாக ஒரு புத்தகத்தை எடுத்து படித்தா அது நமக்கு என்ன ஆகுது? அப்படியே விளங்குகிறது. இப்போ இந்த விளக்கம் எப்படி வந்ததுன்னு கேட்டால், உங்களுக்கு தவம் முதிர்ந்ததுனால பெருமான அறிவுக்கறிவாக இருந்து விளக்குறான். அறிவுக்கறிவாக இருந்து விளக்குகிற போது இது நமக்கு என்ன ஆயிடுச்சு? விளங்குகிறது. இப்போ உதாரணத்துக்காக சொல்கிறேன், இதெல்லாம் இதுக்கு மேலே பல விஷயம் இருக்குது. நமக்கு எப்பவுமே கொஞ்சம் சிம்பிளாக சொன்னால் புரியும். அதுக்காக நான் பாடத்திலேருந்து சொல்லுகிறேன். புரியுதுங்களா? இப்போது எப்படிங்க, பிறர் நமக்கு உணர்த்தாமலேயே இந்த பாடம் நமக்கு விளங்குது. நம்ம தான் கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி மண்டை உடைச்சி சொல்லி கொடுத்தாலும் இந்த பாடம் புரியல. புரியுதா இல்லையா? இந்த பாடம் உருண்டு பிறண்டு நாம் படித்தோம், அப்பவும் புரியல. வாத்தியார் 10 தடவை சொன்னார், புரியல. இன்றைக்கி அந்த பாடம் என்னாச்சு? ரொம்ப சாதாரணமாக புரியுது. நான் இப்போ என்ன இருக்கு, நம் அறிவில் இருந்து பெருமான் விலக்கி கொண்டு இருக்கிறான் அப்படிங்கிறது பொருள். அப்போ என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, கருவி சார்பை விட்டு ஆன்மா நீங்குதுன்னு அர்த்தம். கருவி சார்பை விட்டு நீங்குகிறது. பெருமான் எங்கேருந்து உணர்த்துக்கிறான்? இப்போ அறிவிலிருந்து உணர்த்துக்கிறான். இப்போ உங்களுக்கு நான் விளக்கிட்டு இருக்கிறேன், பாடத்தை விளக்குறேன். உங்களுக்கு எப்படி விளங்குகிறது? கருவி சார்பு. புரியுதா இல்லைங்களா? ஏன்னா காது வழியாக தான் நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க. இப்போ உங்களுக்கு இது என்ன சார்பு? கருவி சார்பு. ஆனால் அறிவுக்கறிவாக இருந்து பெருமான் உணர்த்துவான். அது ஒரு காலத்தில் நடக்கும். அப்படி நடக்கும்போத ஒரு பெரிய சிக்கல் சேரும். இப்போ விட அப்போ ஒரு சிக்கல் சேரும். என்ன சிக்கல்னு கேட்டிங்கன்னா, எனக்கு எல்லாம் தெரியும். என்ன சேரும்? எனக்கு எல்லாம் தெரியுங்கிற ஒரு உணர்வு அப்போ நமக்கு வந்துடும். இதுதான் பெரிய வம்பே. புரியுதா இல்லைங்களா? இப்போ கருவி சார்பில் இருந்த நம்மை அந்த பூசையின் பயனாய், தவத்தின் பயனாய், சாதனையின் பயனாய் பெருமான் மெல்ல மெல்ல நீக்குகிற போது வியாபக ஞானம் நம்ம அறிவில் விளங்கும். அவர்கள் சொல்கிற சொல் பழிக்கும். அவர்களுக்கு உணர்த்தாமலே, பிறர் உணர்த்தாமலே ஞானம் விளையும். இப்போ விளைகிற போது ஆன்மா தற்போதத்தில் நிற்கும். எனக்கே எல்லாம் தெரியுங்கிற நிலைமை வரும். வருகிற இடத்திற்கு பசுஞானம்னு பேர். அப்போ இது யாருடைய ஞானம்? இறைவனுடைய ஞானம். இப்போ நமக்கு தானாக எல்லாம் விளங்குகிறது என்று சொன்னால் அப்போ என்ன நினைக்கணும்? திருவருள் அப்படின்னு நினைக்கணும். எனக்கு தெரியுங்கிற உணர்வு வருமானு கேட்டால் வரும். ஏன்னு கேட்டால் நமக்கு வருதோ இல்லையோ, கூட இருக்கிற 4 பேர் நம்மளை கொண்டு போய் அங்கே நிறுத்திடுவாங்க. இது எங்கள் பேராசிரியர் ரொம்ப அழகாக சொல்லுவார். அதாவது இந்த இடம் சாதனையில் ரொம்ப முக்கியமான இடம். சாதனை செய்கிற ஆன்மாவுக்கு இந்த இடம் ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம். என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல அவங்க அறிவில் திருவருள் விளங்கி நிற்கும். திருவருள்
விளங்கி நிற்கும். அப்படி நிற்கிற போது இவர்கள் ஒரு இடத்துக்கு போகிறாங்க. போகிற போது அவங்க சொல்லுவாங்க, ஐயா நீங்கள் வந்ததுனால இந்த இடம் மங்களம் பெற்றது, நீங்கள் வந்ததுனால இது நடந்தது, நீங்கள் சொன்னதுனால இது நடந்தது, நீங்கள் பார்த்ததுனால இது நடந்ததுன்னு பலவற்றை யார் சொல்லுவாங்க? இவரால் பயன்பெற்றவர்கள் சொல்லுவார்கள். இவரால் பயன்பெற்றவங்க சொல்லுவாங்க. அவங்க பொய் சொல்லலை. நல்லா ஞாபகம் வச்சுங்க, அவங்க பொய் சொல்லலை, அவங்க அனுபவம் சரி. ஏன்னா இவர் போனதுனால அங்கே என்ன நிகழ்ந்திருக்கும்? சில மங்களங்கள் நிகழ்ந்திருக்கும். இவர் சொல்கிற சொல்லலாம் பழிக்கும். ஆனால் அவர் என்ன நினச்சிக்குவார்? இவர் வந்ததுனால தான் நடந்ததுன்னு அவரு நினைப்பார். அவருக்கு நிகழ்ந்தது உண்மைதான். புரியுதா இல்லைங்களா? அவர் ஒன்றும் பொய்யெல்லாம் சொல்லலை. அவர் என்ன சொல்லுவார்? நீங்கள் வந்ததுனால இது நடந்ததும்பாரு. ஆனால் இவர் என்ன நினைக்கணும்? நான் வந்ததுனால நடக்கலையா? அது திருவருள். உங்களுக்கு நடக்கணும்னு பெருமான் முடிவு செஞ்சிருக்கிறாரு. அது எதுவும் அது நடக்குது. நான் வந்தது எனக்கு என்ன இருக்கிறது? எனக்கென்று என்ற ஒரு பெருமையும் இல்லை என்று நம்ம சொல்லிடலாம். எல்லாருமே சொல்லுவோம். அறிவில் அப்படி நிற்கணும். அறிவில் அப்படி நின்றால் அதற்கு பதிஞானம்னு பேர். இல்லை நான் வந்ததுனால அப்படிங்களா ஆகட்டும், ஆசீர்வாதம் அப்படின்னா எங்கே வந்துட்டாருன்னு அர்த்தம்? பசுஞானத்தில் நிற்கிறாருன்னு அர்த்தம். அவர் எங்கே நிற்கிறாரு? பசுஞானத்தில் நிற்கிறாருன்னு அர்த்தம். இந்த இடம் ரொம்ப சாதனை செய்கிறவங்களுக்கு ரொம்ப சிக்கலான இடம். இது சாதனை செய்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிக்கலான இடம். இந்த இடத்துல இதற்கு சுத்தவத்தையில் சுளுத்தின்னு பேர். சுத்தவத்தையில் நின்மல சாக்கரம், நின்மல சொப்பனம், நின்மல சுளுத்தி, நின்மல துரியம், நின்மல துரியாதீதம் 5 படி இருக்கிறது. இதில் பதிஞானம் விளங்கி நிற்கிற இடத்துல தற்போதும் வருகிற பாயிண்ட்டு, அந்த இடத்துக்கு என்ன பேர்? நின்மல சுளுத்தி. அந்த இடத்துல தற்போதும் வரும். இதுக்கு என்ன செய்யணும்? அந்த இடத்துல 5 எழுத்து சொல்லணும். யாராவது சொல்லுவாங்களா இல்லையா? ஐயா உங்களால தான் நடந்தது, ஐயா உங்கள் திருவடி பட்டதுனால இப்படி நடந்தது, நீங்கள் சொன்னதுனால நடந்ததுன்னு சொல்லும்போது இவங்க என்ன செஞ்சுக்கணும்? 5 எழுத்து சொல்லணும். எவ்வளோ பெரிய உபகாரம் பாருங்க. இதெல்லாம் நம்ம மாட்டிக்கிற இடம். நம்ம சாதனை செய்யும்போது இங்கெல்லாம் போய் நம்ம எங்கெல்லாம் மாட்டுவோமோ அங்கெல்லாம் நம்ம கையை பிடிச்சி, தம்பி குழி இருக்குது, இந்த இடத்துல ஒரு குழி இருக்குது, தாண்டு. எப்படியா தாண்டது? 5 எழுத்து சொல்லியா? இங்கே நீ மாட்ட. வேறு எங்கேயுமே கிடையாதுங்க இந்த உபகாரம். வேறு எந்த நூல்களிலும் கிடையாது. அதனால் 5 எழுத்தை விதிப்படி உச்சரிக்க. 5 எழுத்தை விதிப்படி உச்சரிக்க குருநாதன் சொன்ன வழியில் நின்று இந்த மாதிரி நமக்கு என்ன வரும்? பாசஞானம் வருகிற போது அதை கடந்த நிலையில் பதிஞானம் விளங்கி நிற்கிற இடத்துல தற்போதம் வரும். தானாக வரும். வரலனாலும் கூட இருக்கிறவங்களாம் அதை சொல்லுவாங்க. அவர்கள் சொல்வது பொய் அல்ல, அவர்கள் அனுபவத்தை தான் சொல்லுவாங்க. ஆனாலும் நம்ம என்ன செய்யணும்? இந்த இடத்துல கவனமாக சாதனை செய்பவர்கள் இருக்கணும். நமக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை. நாமெல்லாம் எங்கே இருக்கிறோம்? நாமெல்லாம் பாசஞானத்தில் தான் இருக்கிறோம். நமக்கு அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை. யாருக்கு ரொம்ப முக்கியம்? பதிஞானம் விளங்கி நிற்கிற ஆன்மா அது தன்னுடைய ஞானமாக நினைக்கக்கூடாது. அதனால் அந்த இடத்துல அப்படி நிற்கணும். எனவே கருது பசுஞானம் நணுகி ஆன்மா இவை கீழ் நாடலாளே. அப்படி நினச்சா பதிஞானத்திலேருந்து கீழ் இறங்கிடுவான். கீழ் நாடலாளே. இந்த உலகமெல்லாம் அழகைத்தேர் என்று அறிந்ததினால இது என்னகும்? கீழ் நாடலாளே. காதலால் நான் பிரம்மம் என்னும் ஞானம். காதலால் எதனால்? தன் மீது வைத்திருக்கிற அந்த காதல் யார் மேலே வைக்கணும்? பெருமான் மேலே வைக்கணும். நம்ம காதல் யார் மேலே வச்சுருக்கிறோம்? நம்ம மேலே தான் காதல் நிறையா இருக்குது. எனவே காதலால் நான் பிரம்மம், நானே பிரம்மம் என்கின்ற ஒரு நிலை வரும், உயிருக்கு வரும். அப்படி வருகிற ஞானத்துக்கு என்ன பேர்? காதலால் நான் பிரம்மம் என்னும் ஞானம் பசு ஞானம்.
அதற்கு பசுஞானம் என்று பெயர். இவன் யாருன்னு கேட்டால் இப்போ அந்த இடத்துல நம்ம யோசிச்சு பார்த்துக்கணும். இவன் உடலில் கட்டுண்டு, நானே பிரம்மம்னு சொல்கிறானா இல்லையா, அவனை பார்த்து கேட்குறார், ஐயா இத்தனை காலம் நீ எப்படி இருந்த, இந்த உடம்புக்குள்ளே தானே கிடந்த, வியாபக ஞானம் உனக்கு வந்துதா, வரல, உடம்புக்குள்ளேயே கட்டுண்டு கிடந்தாயே, ஓதி உணர்ந்து இந்த வியாபக ஞானம் இப்போ வந்துருச்சு. யாருக்கு வந்துருச்சு? யாருக்கு வந்தது? சாதனை செய்கிற ஆன்மாவுக்கு. சாதனை செய்கிற ஆன்மாவுக்கு ஏகதேச ஞானம் நீங்கி என்ன ஞானம் வந்துருச்சு? வியாபக ஞானம் வந்துருச்சு. அவனை பார்த்து கேட்குறார். யாரை பார்த்து? சாதனை செய்கிற ஆன்மாவை பார்த்து கேட்குறாரு, இத்தனை நாள் நீ எப்படியா இருந்தேன்னு கேட்குறாரு. ஏன் நான் தான் பிரம்மங்கிறிய, இத்தனை நாள் நீ எப்படி இருந்த? ஓதி உணர்ந்தாய். ஓதி உணர்ந்தாய். ஓதின்னு என்னது? குருநாதன் ஓத சொல்லி கையை பிடிச்சி, தம்பி 5 எழுத்து சொல்லு, உலகமெல்லாம் பொய் அப்படின்னு இத்தனை நாள் நீ என்ன செஞ்ச? அவர் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்தங்காட்டி இங்கே இடத்துல வந்து நின்றுக்கிட்டு இங்கே என்ன செய்கிற? அதெல்லாம் நானே பார்த்துக்கிறேன். நாம் அப்படி தானே செய்வோம். யாராவது நமக்கு ஏதாவது சொல்லி கொடுத்து மேலே வந்த உடனே நம்ம என்ன செய்வோம்? கொடுங்க நானே பார்த்துக்கிறேன் இல்லைங்களா? எப்பவுமே சைவத்தில் ரொம்ப முக்கியமானது என்னது? நன்றி மறவாமை. இந்த அடிப்படை ஒழுக்கம். நீங்கள் பதிஞானத்துக்கு போகிறதெல்லாம் அப்புறம், பதிஞானத்துக்கு போகிறதெல்லாம் அப்புறம், முதல்ல என்ன இருக்கணும்? நன்றி மறவாமை. நன்றி மறவாமைன்னு என்னது? நமக்கு ஒன்றுமே தெரியாமல் இந்த துறைக்குள்ளே வருகிற போது யாரெல்லாம் நமக்கு ஒவ்வொன்றா சொல்லி கொடுத்து திருநீர் பூசி, தேவாரத்தை பாடு, திருவாசகம் பாடு, சாத்திர ஓது, 5 எழுத்த ஓது, பூசை பண்ணு இப்படின்னு என்ன செஞ்சுருப்பாங்க? எத்தனையோ பேர் நம்ம என்ன செஞ்சுருப்பாங்க? அப்படியே ஒவ்வொரு இடத்துலையும் நம்மை மடைமாற்றம் செய்து கொண்டு வந்து இங்கே நிறுத்தியிருப்பாங்க. இங்கே நிற்கிற போது திருப்பி அத்தனை பேர்த்தையும் எப்படி பார்க்கணும்? நன்றியோடு பார்க்க வேண்டும். அந்த நன்றி நமக்கு வரலன்னா நின்ன இடத்துல தான் நிற்போம். இதுக்கு மேலே ஒருபடி ஏற முடியாது. நீங்கள் இன்னும் சைவத்தில் மேலே வரணும்னா கட்டாயம் நமக்கு என்ன இருக்கணும்? நன்றி உணர்வு இருக்கணும். நன்றி உணர்வு நமக்கு இல்லைன்னா நாம் வளர்ச்சி பெற முடியாது. எந்த இடத்துலையும் வளர்ச்சி பெற முடியாது. இது ஏன்னா இங்கே தகராறு நிறையா பேர்த்துட்டு இருக்கு. என்னது? மேலே வந்தால் ஏறி வந்த படியை மறக்கிறது நம்முடைய இயல்பு. ஆனால் ஒருபோதும் அந்த நிலைக்கு சாத்திரம் படிக்கிற மாணவர்கள் வரக்கூடாது. இப்படி நமக்கு வந்தோம்னா பாடத்தை ஒழுங்காக படிக்கலைன்னு அர்த்தம். எந்த இடத்திலும் நாம் கடந்து வந்த பாதையை, நமக்கு கைகாட்டிய கரங்களை நன்றியோடு நினைப்பதற்கு தயக்கமே இருக்கக்கூடாது, தயக்கமே வரக்கூடாது. எல்லாரும் அவர்களை பார்க்குற போதெல்லாம் நமக்கு முதல்ல என்ன வரணும்? நன்றி தான். அவர்களால் நமக்கு சில துன்பங்கள் கூட வந்திருக்கலாம். ஆனால் நம்ம அவரை பார்க்கும்போது என்ன ஞாபகத்துக்கு வரணும்? அவர் செஞ்ச உபகாரம் தான் ஞாபகத்துக்கு வரணும். அந்த துன்பம் நமக்கு அவர் இப்படி செஞ்சுட்டார் அப்படி செஞ்சுட்டாரெல்லாம் நினைப்பில் வரக்கூடாது. நன்றியை நினச்சோம்னா அவர் எப்படி இருந்துட்டு போகிறாரு, நாம் மேலே ஏறிடலாம். நமக்கு மேலே போகணும்னு ஒரு சுயநலம் இருக்கா இல்லையா? இருக்கிறத விட மேலே போகணுங்கிற சுயநலம் தான். எல்லா உயிரும் என்ன செய்யணும்? மேலே போகணும். அதுக்கான வேலை செய்யணுமா இல்லையா? அதற்கான முதல் தகுதி நன்றி மறவா. அந்த நன்றி மறவாமையாக இருக்கணும். இப்போ பதிஞான விளங்கிய ஆன்மாவை பார்த்து கேட்குறார், ஐயா இதுக்கு முன்னாடி நீ எப்படி இருந்த? ஏகதேச ஞானத்தில் இருந்தேன். உனக்கு உன்னை விளக்கணும்னா ஓதுனாதான் விளங்குவேன். ஓதி உணர்ந்து. அப்போ வியாபக ஞானம்னா அன்றைக்கே நீ என்ன சொல்லியிருக்கணும்? எல்லாம் சொல்லாதீங்க, எனக்கே தெரியும், நானே பார்த்துக்கிறேன் அப்படி நீ முதலே பார்த்துக்கணுமா இல்லையா? அப்போ என்ன செஞ்ச? ஒன்றும் தெரிய மாட்டேங்குதுங்க, இது என்னங்கன்னு யார்கிட்ட போய் நின்னேன்? குருநாதர்கிட்ட போய் நின்னேன். அவர் என்ன செஞ்சார்? இதை இப்படி தான் செய்யணும் உனக்கு காட்டினாரா இல்லையா? நீ தான் வியாபக ஞானம் உடைய ஆளாச்ச, நீ என்ன செஞ்சுருக்கலாம்? அங்கெல்லாம் போகாமல் நீயே அறிந்திருக்க வேண்டியது தானே. அப்போது உனக்கு அந்த தகுதி இல்லை. அறிவித்தால் அறிவது ஆன்மா. எனவே நீ என்ன செஞ்சிருப்ப? ஓதி உணர்ந்து ஒன்று ஒன்றாய் உணர்ந்து. எப்படி உணர்வேன்? ஒன்று ஒன்றாய்.
உணர்கிற போதும் நீ எப்படி உணர்ந்த? ஒன்று ஒன்றாய் என்னது? ஒன்று ஒன்றாய் காதில் அறிவு நின்னா கண்ணில் நிற்காது, கண்ணில் நின்னா மூக்கில் நிற்காது. ஒரு நேரத்தில் ஒன்றை அறியும், ஒரு நேரத்தில் ஒன்றை தான் அறியும். அதுவும் எப்படி அறியும்? மெல்ல மெல்ல அறியும். முதல்ல ஒன்று ஒன்றாக அறியும், சரியா? ஒன்றொன்னா தான் அறியும். கேட்குதா? காதில் கேட்குது. மொத்த பாடத்தையும் முடிச்சுடுவோம், எல்லாம் போய் வீட்டில் போய் படிச்சுங்க அப்படின்னா என்ன ஆகும்? என்ன சார் இவ்வளோ வேகமாக போகிறீங்க, மெல்ல நடத்தினாவே புரியாது. நீங்கள் பாட்டு கடன்னு ஓடுறீங்க. அப்போ என்ன செய்யணும்? ஒரு பாட்டை சொல்லி அப்புறம் திருப்பி அடுத்த வகுப்பில் வந்து என்ன செய்யணும்? போன வகுப்பில் என்ன சொன்னோம் அப்படின்னா, நீங்கள் ஏதோ நோட்டா அப்படின்னு எடுத்துகிட்டு பெரட்டுன்னு பெரட்டி அப்போ என்னது? ஒன்றை அறியும், அதையும் ஒழுங்கு அறியாது. ஒன்றை தான் அறியும், எப்படி அறியும்? அதையும் ஒழுங்கு அறியாது. அப்போ என்ன செய்ய? திரும்ப திரும்ப சொன்னதையே சொல்லி, யா இப்படி இருந்துட்டு இன்றைக்கி நீ என்ன பேசிகிட்டு இருக்கிற? யா நான் தான் பிரம்மம், நான் தான் பிரம்மம். என்னையா நீ பிரம்மம்? நேற்று எப்படி இருந்த தெரியுமா? நீ பிரம்மம்னா எப்படி இருந்திருக்கணும்? குருநாதர் வேண்டாம், ஆசிரியர் வேண்டாம், நூல் வேண்டாம், ஒன்று வேண்டாம். நீ எப்படி அறிஞ்சிருக்கணும்? எல்லாத்தையும் அன்னைக்கே அறிஞ்சிருக்கணும். அன்னைக்கு எல்லாம் நீங்கள் சொல்லுங்கன்னு கேட்டுட்டு இன்றைக்கி வந்து நானே பிரம்மம்னு நெஞ்ச நிமித்தி நிற்கிறையா அப்படின்னு அவனை பார்த்து கேட்குறாரு. ஓதி உணர்ந்து ஒன்று ஒன்றாய் உணர்ந்துடலா. நீ யாரு? பசுயா? நீ யாரு? பசு. பசுவுக்கு இலக்கணம் என்னது? ஒன்றை அறியும், ஒன்றொன்றாய் அறியும், மறந்து அறியும். இந்த இலக்கணம் உனக்கு பொருந்தும். அப்போ உனக்கு என்ன கிடையாது? தானே அறிகிற சுதந்திர அறிவு உனக்கு இல்லை. தானே அறிகிற சுதந்திர அறிவு உனக்கு இல்லை. எனவே உனக்கு இப்போ வியாபக ஞானம் கிடைச்சிருக்குதுன்னா அதற்கு காரணம் என்னது? இறைவன் அறிவில் விளங்கி நிற்கிறார். இறைவன் உன்னுடைய அறிவில் விளங்கி நிற்பதினாலே நீ உன்னோட அறிவு இப்போ என்ன ஆயிடுச்சு? வியாபக ஞானத்தை பெற்று நிற்கிறது. எனவே இது இறைவனது உபகாரம் என்று நீ நினைக்கணும். அப்படின்னு நினைக்கணும். தன்னுடைய அறிவு என்று என்ன செய்யக்கூடாது? நினைக்கக்கூடாது. எனவே ஒன்று ஒன்றாய் உணர்ந்ததினாலே உனக்கு என்ன பேர்? பசுவான். சிவன் இயல்பினால் ஒன்றாக உணர்ந்திடுவன். அவன் யாரு? எல்லாத்தையும் அறிந்தாங்க அறிபவன். அவனுக்கு அறிவிக்க வேறதுக்கு யார் வேண்டாம்? இன்னொரு ஆள் வேண்டாம். அவன் இயல்பாகவே வியாபக ஞானம் உடையவன். நீ இயல்பாகவே எப்படி இருந்த? ஏகதேச ஞானத்தில் இருந்த. உன்னை கொண்டு வந்து இங்கே சேர்த்துறதுக்கு உங்கள் குருநாதர் பட்ட பாடு அவருக்கு தான் தெரியும். உன்னை கொண்டு வந்து இங்கே நிறுத்ததுக்கு அவர் என்ன செஞ்சுருக்கிறாரு? எத்தனையோ பாடுபட்டு ஒன்றுமில்லாத ஒன்றை என்னது நாமெல்லாம் பூஜ்யம். பக்கத்தில் ஒன்று யார்? குருநாதர். நமக்கு மதிப்பு குருநாதர் பக்கத்தில் நின்னா தான் மதிப்பு. தனியாக நின்னா நாமெல்லாம் யார்? பூஜ்யம்தான். எல்லாரும் பொருந்தோம். இது யாருக்கும் விதிவிலக்கு கிடையாது. எனவே ஏன்னா இறைவன் தான் குருநாதன், இறைவன் தான் குருநாதன். எனவே ஒருபோதும் நமக்கு என்ன வந்துடக்கூடாது? நான் தான் பிரம்மங்கிற உணர்வு நமக்கு ஒருபோதும் வரக்கூடாது. அப்படி வந்துட்டா அதுக்கு என்ன பேர்? பசு ஞானம்னு பேர். இப்போ நமக்கெல்லாம் தற்போதை இருக்குது, அப்போ நமக்கு இருக்கிறது பசு ஞானமா? நமக்கு தற்போதை இருக்கா இல்லையா? இருக்கு. அப்போ நமக்கு இருக்கிறது பசு ஞானமா பாச ஞானமா? ஏன் இன்னும் வியாபக ஞானமே நமக்கு வரல. இந்த டாபிக் எங்க இருக்கு? வியாபக ஞானம் வந்ததுக்கப்புறம் நான் பிரம்மன்னு சொல்றது. இப்போ நமக்கெல்லாம் அந்த இடத்துக்கே நம்ம போகல. நாமெல்லாம் 7கிட்டேயே நின்றுக்கிட்டு இருக்கோம், 8க்கே போகல. புரியுதா இல்லைங்களா? அதனால் இந்த இடத்துல நம்மளை வச்சு பார்க்கக்கூடாது. தற்போதம் என்பது நமக்கு எப்போ வருது? வியாபக ஞானம் பெறத்துக்கு முன்னாடி வர தற்போதம் ஆணவ மல காரியம். இங்கே வர தற்போதம் மல வாசனை. என்ன இருக்கு? மலம் வேறு, மல வாசனை வேறு. என்ன வேறுபாடு? மழை நீங்கியாச்சு, ஆனாலும் அந்த வாசம் இருக்கு. டப்பா பெருங்காய டப்பாவில் அந்த வாசம் இருக்கும். அதை வச்சு ஏதாவது சமையல் பண்ண முடியுமா? ஆனால் அதுக்குள்ளே ஒரு பொருளை போட்டிங்கன்னா அந்த வாசம் அடிக்கும். ஆனால் சமையலுக்காக
புரியுதா இல்லைங்களா? நம்மளாம் டப்பா நிறையா சரக்கு வச்சுருக்குறோம். டப்பா நிறையா சரக்கு இருக்குது. எது? ஆணவங்கிற சரக்கு முழுசாக இருக்குது. முதல்ல இதை கழிக்கணும். அப்புறம் அந்த டப்பாவில் கொஞ்சம் வாசம் இருக்கும். அந்த வாசத்தை கழிக்கிறதுலாம் அப்புறம். 9 நூற்பாடு சொல்வது என்னது? மலை வாசனை. நமக்கு இருப்பதெல்லாம் மலம். சரிங்களா? எல்லா இடத்துலையும் நம்மளை வச்சு வச்சு பார்க்கக்கூடாது. நம்ம எங்கே நிற்கிறோன்னு தெளிவாக தெரியணும். புரியுதா இல்லைங்களா? அது தெரிஞ்சாதான் அடுத்தது என்ன செய்யணும்னு தெரியும். புரியுதா இல்லைங்களா? உபதேசம் பெற்ற ஆன்மா மலம் கெடும். மலம் கெடும். ஆனால் என்ன இருக்கும்? மல வாசனை இருக்கு. மல வாசனை. மல வாசனையை சீக்கிரம் கெடுத்தலாம். மலத்தை கெடுக்கிறது தான் பெரிய வேலை. மலத்தை கெடுக்கிறது தான் பெரிய வேலை. எனவே சிவன் யாரு? இயல்பினால் ஒன்றாக உணர்ந்திடுவன். அவன் இயல்பாகவே யாவக ஞானத்தை உடையவன் என்று சொல்றார். சரி, அடுத்த பாட்டு 294. பாசஞானம் பசுஞானத்தினுடைய இழிவு. ஏங்க பாசஞானம் தான் இருந்துட்டு போகுதே, பசுஞானம் தான் இருந்துட்டு போகுதே, அதனால என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த பாட்டு. பாசஞானத்துக்கும் பசுஞானத்திற்குள்ள இழிவு. இது 2 சமயங்களை மறுக்கிற சிவ சமவாதம் பாடானவாதம் 2 சமயங்களுடைய மறுப்பு இந்த பாட்டு. அதை கொஞ்சம் அங்கங்கே எழுதிக்கோங்க. உங்கள் புத்தகத்தில் அதில் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இல்லையா? இருக்கா? இதுக்கு என்ன தலை போட்டிருக்கிறாங்க? 294க்கு. சரி, சிவசமவாதத்திற்கும் பாடானவாத சமயத்திற்கும் மறுப்பு இந்த பாட்டு. சரிங்களா? பாசஞானத்திற்கும் பசுஞானத்திற்கும் உள்ள இழிவு அது எவ்வளவு மோசமானது அப்படிங்கிறத சொல்கிற பாட்டு 294. கரணங்கள் கட இருக்கை முத்தியாம் என்னில் கதியாகும் சினை முட்டை கருமரத்தில் உயிர்கள் மரணம் கொண்டிட உறங்க மயங்கி மூர்ச்சிக்க வாயு தம்பனை பண்ண வல்விடத்தை அடைய சரணங்கள் புகும் நிழல் போல் தனையடையும் சமாதி தவிராது மலம் இதுவும் பசுஞானம் ஆகும். அரணங்கள் எரித்தவன் தன்னடியை அறிவிறந்து அங்கு அறிந்திடீர் செறிந்துகள் அகற்றிடீரே. சரி, இது பாருங்க. முத்தினா என்ன அப்படின்னா கரணங்கள் கட இருக்கை முத்தியாம். கரணங்கள் கட இருக்கை முத்தியாம். அதாவது ஆன்மா பாசத்தை விட்டாவே கருவிகளை விட்டாவே முத்தி. ஒரு சமயம் சொல்லுது. என்ன சமயம்? பாடானவாத சைவம்னு ஒரு சமயம் இருக்குது. 24 சமயத்தில் ஒரு சமயம் என்ன இருக்குது? பாடானவாத சைவம். பாடானவாத சைவம். அந்த சமயம் என்ன சொல்லுது? கருவிகளை விட்டுட்டாவே முத்திங்க. கருவிகளை விட்டுட்டாவே முத்தி. கருவிகள் விடுதலே முத்தி என்பது யாருடைய சமயம்? பாடானம். கருவிகளை விட்டுட்டு ஆன்மா எப்படி கிடக்கும்? கல் மாதிரி கிடக்கும். கல் மாதிரி கிடக்கும். பாடானம்னா என்னது? கல். பாடானது கல்லுன்னு பேர். அப்போது முத்தி நிலையில் ஆன்மா கல் போல கிடக்கும். கல் போல கிடக்குன்னு சொல்கிறவங்க யார்? பாடானவாத சைவர். சரி, அந்த முத்திக்கு எப்படிங்க போகிறது அப்படின்னா கருவியை விட்டால் போதும். கருவியை விட்டாவே அதுக்கு என்ன பேர்? முத்தின்னு பேர். முத்தின்னு பேர் அப்படின்னு சொல்கிறாங்க. அவனை பார்த்து கேள்வி கேட்குறார். ஐயா, கருவி விட்டால் முத்தின்னு சொன்னால் நான் 2-3 ஐட்டம் சொல்கிறேன். 2-3 ஐட்டம் சொல்கிறேன். இதெல்லாம் முத்தியான்னு பாரு, இதெல்லாம் முத்தியான்னு பாருன்னு 2-3 வரிசையாக சொல்கிறார். எது? சினை முட்டை. சினை முட்டை. சினையிலும் முட்டையிலும் கரு மரத்திலும் உயிர்கள் முத்தியாக வேண்டும். இப்போ வயிற்றில் கரு தெரிச்சிருக்கிறாங்க. அப்புறம் விலங்குகளாக சினை தெரித்து இருக்கிறது. சில விலங்குகள் முட்டையில் இருக்கு. முட்டையில் இருக்குது, சினையாக இருக்குது. நாமெல்லாம் எதில் இருக்கிறோம்? கருவாக இருக்கிறோம். கருவாக இருக்கிற போது கருவியெல்லாம் கூடிருச்சா அப்படின்னா இல்லை. 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் அப்படிலாம் இருக்கும்போது என்ன ஆகாது? ஒரு கருவியும் இல்லை.
கை கால் ஒன்றும் கிடையாது. எல்லாம் அந்த வளர 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 தான் கை வரும், கால் வரும், அப்புறம் மனம் வரும், ஒவ்வொன்றா வரும். அப்போ கருவிகள் இல்லாத நிலையில் எதில் இருக்கும்? சினையாக, முட்டையாக, கருவாக, அப்புறம் மரத்துக்கு கருவி இருக்கா அப்படின்னா கருவி அவயவயங்கள்லாம் கிடையாது. இதெல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னு அர்த்தம்? எல்லாம் முத்தியை பெற்றுச்சு. எது முட்டையாக இருந்தால் அதுக்குள்ளே இருக்கிற உயிர் முத்தியை பெற்று விட்டது, கருவில் இருக்கிற உயிர் முத்தியை பெற்று விட்டது என்று சொல்லலாமா அப்படின்னு கேட்குறாரு. சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்? கருவி இல்லைன்னா மட்டும் முத்தி ஆயிராதியா? கருவி இல்லைன்னா மட்டும் முத்தி ஆயிராது. ஏன்னா இப்போ இதுக்கு கருவி இல்லாமல் தானே இருக்கு. ஒரு முட்டைக்குள்ளே ஒரு உயிர் இருக்கு, அதுக்கு கருவி இருக்கா? இல்லை. அப்போ இது முத்தி பெற்ற உயிரா? இல்லை. ஆனால் அவனுடைய லாஜிக் பிரகாரம் பார்த்தா எப்படி இருக்கு? கருவி இல்லைன்னா முத்தி, கருவி இல்லைன்னா முத்தி அப்படின்னு சொன்னால் இப்போ முட்டையில் இருக்கிற உயிர், கருவில் இருக்கிற உயிர், மரத்தில் இருக்கிற உயிர் எல்லாம் என்ன ஆயிடுச்சு? முத்தி பெற்ற உயிர் ஆகிவிடும். ஆனால் அதெல்லாம் என்ன கிடையாது, முத்தி இல்லை. அதெல்லாம் முத்தி இல்லைன்னு அவனை மறுக்கிறார். அது மட்டுமல்ல, சரணங்கள் புகும் நிழல் போல் தனை அடையும் சமாதி. அதாவது ஒருவன் வெயிலில் நிற்கிறான், அப்படி வெயிலில் நிற்கிற போது அவனுக்கு என்ன ஆகுறது? வெயில் தாங்கலை. உடனே என்ன செய்கிறான்? நிழலில் போய் நிற்பானா இல்லையா? நிழலுக்கு போய் நிற்பான். அதுபோல என்னதுங்க, அறிவு பக்குவம் வந்த வழி அவன் என்ன செய்வான்னு கேட்டால் இறைவனுடைய வியாபகத்தில் போய் நின்றுக்குவான். வெயில் தாங்கலை அப்படின்னு நிழலில் போய் நிற்கிற மாதிரி உலகம் துன்பமாக இருக்குன்னு எங்கே போய் நிற்பான்? திருவடிகளை போய் நின்று விடுவான் என்று சொன்னால் அது முத்தி என்று சொன்னால் இதற்கு சில ஓமை சொல்றார். என்னது? மரணம் கொண்டிட, உறங்க, மயங்கி மூர்ச்சிக்க, வாயு தம்பனை பண்ண, வல்விடத்தை அடைய. அதாவது கொஞ்சம் நுட்பமான இடம், பக்குவம் வந்த வழி அவன் என்ன செய்வானா? பெருமானை போய் சேருவான் என்று சொன்னால் ஒருத்தன் என்ன செய்கிறான்? மரணம் கொண்டிட ஒருவன் என்ன செய்கிறான்? இறந்து போகிறான், உறங்குகிறான், மயங்குகிறான், மூர்ச்சிக்கிறான். மூர்ச்சி தான் அது மயக்கமடையாது. மரணம் கொண்டிட, உறங்க, மயங்கி மூர்ச்சிக்க, வாயு தம்பனை பண்ண, வல்விடத்தை அடைய. இதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கருவிகள் இருந்தும் என்னாவது தொழில்பாடு இல்லாமல் நிற்குது. கருவிகள் இருந்தும் தொழில்பாடு இல்லாமல் இருக்குது. ஒருத்தன் இறந்து போகிறான், உடம்பு இருக்குது, அது எந்த வேலையும் செய்யலை. ஒருத்தன் என்ன செய்கிறான்? நல்லா தூங்குறான். இப்போ கருவி இருக்கா இல்லையா? இருக்குது, வேலை செய்யலை. கருவி இருக்கு, வேலை செய்யலை. ஒருத்தன் மயங்கிட்டான், இப்போ என்ன ஆகுது? கருவி இருக்கா இல்லையா? இருக்குது, வேலை செய்யலை. அப்புறம் வாயு தம்பனைன்னு என்னதுங்க? யோக பாவனையில் ஒன்று இருக்குது. அப்படியே மூச்சை பிடிச்சி அப்படியே மூச்சை இயக்கம் இல்லாமல் அப்படியே உட்காந்துருக்குறது வாயு தம்பனைன்னு பேர். உள்ளே போன மூச்சு அப்படியே நிற்குது. அப்போ என்ன? எந்த கருவி வேலை செய்யாது. இது ஒரு பயிற்சி. இதில் யோகத்தில் ஒரு பயிற்சி. எனவே இப்படி நிற்கிற போது கருவிகள் இருந்து என்னாவது? தொழில்படாமல் இருக்குது. கருவிகள் இருந்தும் தொழில்படாமல் இருக்கிறது. அப்போ அது ஒரு முத்தி என்று சொன்னால் அது என்னதுங்க? அதுவும் பாசஞானம்தான். வேலை செய்யுமா? மகிழ்ச்சி. யூபிஎஸ் ஆட்ருக்கு, யூபிஎஸ் இல்லைன்னா ஆஃப் பண்ணுங்க. லோடு ஃபேனு லைட். எனவே இவையும் முத்தி அல்ல. அறிவிறந்து அங்கு அரணங்கள் எரித்தவன் அடியை அறிந்திடீர். அப்போ இந்த கருவிகளை விடுகிற போது எப்படி விடணும்னு கேட்டால் திருவருளை பற்றி நின்று கருவியை விடணும்.
கருவியை விடணும்னு என்ன செய்யணும்? அருளை பற்றி நின்று கருவியை விடணும். ஏன்னா கருவி எப்போ வேணாலும் விடலாம். இப்போ நம்ம நல்லா தூங்கிட்டு இருக்கிறோம், தூங்குறோமா இல்லையா? கருவி விட்டுறோமா இல்லையா? தூங்கும்போது கருவி விடுறோமா இல்லையா? விட்டாச்சு. அப்போ பதிஞானம் வந்துருச்சு சார். கருவி விட்டால் பதிஞானம். தூங்கும்போது எல்லாம் எந்த ஞானத்தில் இருக்கிறோம்? எல்லாம் பதிஞானத்தில் இருக்கிறோமா? கேவலத்துக்கு போயிட்டோம், கேவலத்துக்கு போயாச்சு. அப்போது கேவலத்துக்கும் சுத்தத்துக்கும் என்ன வேறுபாடு? ரெண்டுலேயும் கருவி விடணும், ரெண்டுலேயும் கருவியை விடணும். ஆனால் கேவலம் என்பது என்ன, சுத்தம் என்பது என்ன? ரெண்டுக்கு என்ன வேறுபாடு? இந்த இடம் புரியணும். ஏற்கனவே ஒரு படம் போட்டேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? படம் போட்டால் ஞாபகம் வரும். ஞாபகம் இருக்கா? இது புருவ நடு இல்லையா? இது முழுக்க எப்படி இருக்கும்? படுகேவலமாக இருக்கும். இது கருப்பு, இது கருப்பு நிறம், இது செம்மை சிவப்பு. சிவப்புன்னா வெண்மைன்னு வச்சுக்கங்க, ஒன்றும் தப்பு இல்லை. இது கருமை. இது 96 கருவி இருக்கிற இடம். இது புருவ நடுவில் எத்தனை கருவி? 96 கருவி. கருவியை விட 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 என்ன ஆகும்? ஆணவம் கூடும். இங்க திருவருள், புருவ நடுவில் இருந்து கருவியை விடணும். கருவியை விடணும். எப்படி விடணும்னு கேட்டிங்கன்னா ரெண்டு வகையாக விடுவோம். ஒன்று ஆணவத்தை பிடிச்சிக்கிட்டு கருவியை விடுறது, ஆணவத்தை பிடிச்சிக்கிட்டு கருவியை விடுறது. இன்னொன்று அருளை பிடித்து கொண்டு கருவியை விடுவது. அருளை பிடித்து கொண்டு கருவியை விடுறது ஒன்று, ஆணவத்தை பிடிச்சிட்டு கருவியை விடுறது ஒன்று. இப்போ நம்ம தினந்தோறும் செய்கிறது என்னது? ஆணவத்தை பிடிச்சிட்டு கருவியை விடுறோம். தூக்கத்துக்கு போகிறோமா இல்லையா? தூக்கத்துக்கு போகும்போது கருவியை விடுறோம். கருவி 96லேருந்து 35, 20, 3, 2, 1 கருவி எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே வரும். அப்போ நமக்கு எதை பிடிக்கிறோம்? ஆணவத்தை பிடிக்கிறோம். ஆணவத்தை பிடிச்சிட்டு கருவியை விட 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 என்ன ஆகும்? ஆணவத்தின் வலிமை கூடிக்கிட்டே வரும். இதை 5ஆக பிரிக்கணும். 1, 2, 3, 4. 1, 2, 3, 4, 5 பகுதி இருக்கா இல்லையா? 1, 2, 3, 4, 5 பகுதி. 5 பகுதி. இந்த முதல் பகுதிக்கு என்ன பேர்? சாக்கரம்னு பேர். என்ன சாக்கரம்? கேவல சாக்கரம். கேவல சாக்கரம். இப்போ இங்கே ஆணவம் எவ்வளோ இருக்கு? கொஞ்சமாக இருக்கும், கொஞ்சமாக இருக்குது. கருவி எவ்வளோ இருக்குது? நிறையா இருக்கும். கருவி நிறையா இருக்கும், ஆணவம் எவ்வளோ இருக்கும்? கொஞ்சமாக இருக்கும். இங்கேருந்து இன்னும் கொஞ்சம் கருவி விட்டுருச்சு, 2வது நிலைக்கு வந்துடும். சொப்பனம். இது சாக்கரம். என்ன சாக்கரம்? கேவல சாக்கரம். இது சொப்பனம். தெரியுதா? சாக்கரம், சொப்பனம், சுளுத்தி, துரியம்,
துரியாதீதம். இதே தான் இங்கே மேலே முன்னாடி நின்மலன்னு போட்டுக்கணும். நின்மல சாக்கரம், நின்மல சொப்பனம், நின்மல சுளுத்தி, நின்மல துரியம், நின்மல துரியாதீதம். இது 5 பேர் அதே தான். சாக்கரம், சொப்பனம், சுளுத்தி, துரியம், துரியாதீதம். இது கேவலத்தில். இது எதில்? கேவலத்தில். இது சுத்தத்தில் நின்மல சாக்கரம், நின்மல சொப்பனம், நின்மல துரியம், நின்மல துரியாதீதம். இந்த 5 புரியுதா? புரியுதா? இப்போ இந்த இடம் என்னது? புருவ நடு. இந்த கோடு இருக்கா இல்லையா? இது என்னது? புருவ நடு. இங்கிருந்து ஒரு ட்ரையாங்கிள் இப்படி ஒரு அசம்ஷன் பண்ணிக்கங்க. இங்கிருந்து என்ன செய்கிறோம்? 96 கருவி. இங்கே எத்தனை கருவி? 96 கருவி. இந்த 96 கருவியை விட்டாச்சு. என்னாச்சு? 35. 96க்கு அப்புறம் 35. இதுக்கு இடம் இதே தான். அடுத்தது எங்கே வரும்? கீழே இறங்கி வரும். கீழே இறங்கி கண்டத்துக்கு வரும். இங்கே கருவி 25. அப்புறம் 3, 2, 1. கருவி என்னாச்சு? குறைஞ்சிக்கிட்டே வருது. புருவ நடுவில் இருந்து கருவி குறைஞ்சிக்கிட்டே வரும். கருவி குறைய குறைய ஆணவத்தின் வலிமை கூடிக்கிட்டே போகும். இங்கே இருக்கும்போது இந்த கருமை கொஞ்சமாக இருக்கா? கருப்பு கலரு கொஞ்சமாக இருக்குது. கீழே வந்தா இதை விட கொஞ்சம் கூட, இதை விட கூட கொஞ்சம் கூட, இதை விட கொஞ்சம் கூட. இங்கே வருகிற போது முழுமையான ஆணவ மலம் மறைச்சிருக்கும். இது படத்தில் பார்க்குறது வேறு. நான் உங்களுக்கு புரியறதுக்காக தான் இந்த படம். உண்மையாக அனுபவத்தில் வேறு. இங்கே இருக்கிற ஆன்ம அறிவு கருவியை விட விட என்ன ஆகும்? குறைஞ்சிக்கிட்டே வரும். புரியுதா இல்லைங்களா? இப்போ இங்கே 96 கருவியோட கூடி நின்றால் ஆன்ம அறிவு எங்கே நிற்கும்? புருவ நடுவில் இருக்கும். இப்போ நாமெல்லாம் எப்படி இருக்கிறோம் அப்படின்னு கேட்டால், புரிஞ்சிருச்சுன்னா 96ஓட நிற்கிறீங்கன்னு அர்த்தம். புரியலைன்னா 96ஓட நிற்கலன்னு அர்த்தம். என்னங்க நீங்கள் புரிகிற மாதிரி நடத்தாமல் நாங்கள் 96ஓட இல்லைன்னு சொல்கிறீங்க அப்படின்னா வேறு வழி இல்லை. அதான் உண்மை. 96 கருவிகளோடு ஆன்மா கூடி நிற்கிற போது அது எப்படி நிற்கும்? அறிவு விளங்கி நிற்கும். அறிவு விளங்கி நிற்கும். அறிவு விளக்கம் குறையுதுன்னு அர்த்தம். என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, கருவி குறைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். கருவி குறைஞ்சாதான் என்ன ஆகும்? அறிவு சரியாக விளங்காது. கேட்ட மாதிரி இருக்கும், சொல்கிற மாதிரி இருக்கும், புரிகிற மாதிரி இருக்கும், புரியாத மாதிரி இருக்கும். நல்லா தான் கேட்குறோம், புரியல. நல்லா கேட்குறோம், புரியல. ஏன் புரியலன்னு என்னாச்சு? கருவி குறையுதுன்னு அர்த்தம். கருவி குறைய குறைய என்ன ஆகும்? ஆணவ மலத்தின் வலிமை கூடிக்கிட்டே போகும். இப்போ இது என்னது? கேவலத்தில் கருவி குறையிறது. இருட்டில் லைட் ஆஃப் பண்ணுறது. இருட்டாக இருக்கும் போதே விளக்கு எதுக்கு? இருட்டை விளக்குறதுக்கு. இப்போ லைட் ஆஃப் பண்ணிக்கிட்டே வந்தால் என்ன ஆகும்? இருட்டு, இந்த அறை இருட்டாக இருக்குது. ஒரு 96 லைட்டு போட்டு வச்சுருக்குறோம். இப்போ எப்படி நல்லா வெளிச்சமாக தெரியுது. லைட்டை ஒவ்வொன்றா ஆஃப் பண்ணிக்கிட்டே வர்றோம். இப்போ இருட்டு என்ன ஆகும்? லைட்டு ஆஃப் பண்ண இருட்டு கூடிக்கிட்டே வரும். 96 லைட்டு ஆஃப் பண்ணியாச்சு, மொத்தமாக இருட்டாக இருக்கும். புரியுதா இல்லைங்களா? இதுதான் கருவியோடு நாம் இருக்கிறதும் கருவியை விடுவது. ஏன்னா நம்ம எந்த நேரத்தில் இருக்கிறோம்? இரவில் இருக்கிறோம். இரவில் இருக்கிற போதே வெளிச்சம் தருவது எது? இந்த விளக்குகள் தான். இப்போ இந்த விளக்கு இல்லைன்னா இங்கே என்ன ஆயிரும்? இருட்டாயிரும். புரியுதா இல்லைங்களா? இதே மதியானம் 12 மணி, மதியானம் 12 மணி. இப்போ 96 லைட் எரியுது. 96 லைட்டு எரியுது. இப்போ மோடம் போட்டிருக்குது. இதை வச்சு பார்க்கக்கூடாது. புரியுதா? இப்பவும் 12 மணி தான். லைட் ஆஃப் பண்ண இருட்டாக இருக்குது. என்னங்க நீங்கள் இப்படி சொன்னீங்கன்னு கேட்கக்கூடாது. நல்லா சூரியன் உச்சத்தில் இருக்கிறான். சூரியன் உச்சத்தில் இருக்கிற நல்ல வெளிச்சம். அந்த சூரியன் என்பது என்னது? பதிஞானம். சூரியன் என்பது பதிஞானம். இப்போ எத்தனை மணிக்கு? 12 மணிக்கு உச்சத்தில் வெயில் மண்டையை புழக்குது. இப்போவும் 96 லைட் எரியுது. இதே அறை தான். இதே அறை. இப்போ எத்தனை லைட் எரியுது? 96 லைட் எரியுது. இப்போ ஒவ்வொரு லைட்டாக ஆஃப் பண்ணுறோம். ஏதாவது உங்களுக்கு பார்க்குறதுல ஏதாவது வித்தியாசம் வருமா? வராது. ஏன்? சூரியன் வந்தாச்சு. சூரியன் வந்த பிறகு லைட்டை ஆஃப் பண்ணாலும் உங்களுக்கு என்ன ஆகாது? இருட்டு ஆகாது. இருட்டு ஆகாது. காரணம், நீங்கள் பார்ப்பதற்கு துணை செய்வது விளக்கொளி அல்ல, சூரிய ஒளி. சூரிய ஒளியை கொண்டு நீங்கள் பார்ப்பதனால விளக்கொளி இருந்தாலும் ஒன்று தான், இல்லைனாலும் ஒன்று தான். புரியுதா இல்லைங்களா? இதே இரவு நேரமாக இருந்தால் உங்களுக்கு சூரியன் கிடையாது. இப்போ உங்களுக்கு பார்வைக்கு துணை செய்வது எது? விளக்கொளி.
விளக்கொளி குறைஞ்சதுன்னா இருட்டு வந்துடும். இப்போ நாமெல்லாம் இருக்கிறது இதிலிருந்து இங்கே, இதுதான் நம்ம அவத்தை, இந்த இடத்துல தான் நாம் இருக்கிறோம். இப்போ நமக்கு விளக்கம் என்பது, அறிவு விளக்கம் எதை கொண்டு நிகழ்கிறது? கருவிகளை கொண்டு. காதெல்லாம் கொஞ்சம் நல்லா கேட்கணும், கண்ணெல்லாம் நல்லா பார்க்கணும், ஆன்மா அதில் உட்காரணும். அப்படி இருந்தால் தான் நமக்கு அறிவு விளங்கும். புரியுதா இல்லைங்களா? அது வரைக்கும் கண்டிப்பாக என்ன வேணும்? கருவிகள் வேண்டும், கருவிகள் வேண்டும். ஆக நமக்கு வியாபக ஞானம் என்று சொல்லக்கூடிய சுத்தவத்தை நிகழ்ந்துருச்சுன்னு வச்சுக்க, சூரியன் வந்தாச்சுன்னு அர்த்தம். சூரியன் வந்தாச்சு, அதற்கு என்ன வேண்டாம்? கருவிகள் இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, அதில் எந்த வேறுபாடும் நிகழாது. இப்போ இந்த அவத்தை, ரெண்டு அவத்தையும் நமக்கு கேவலத்திற்கும் சுத்தத்துக்கும் வேறுபாடு தெரியணும். அதான் இங்கே சொல்கிறார். எனவே என்னதுங்க? மரணம் கொண்டிட, உறங்க, மயங்கி மூர்ச்சிக்க, வாயு தம்பனை பண்ண, வல்விடத்தை அடைய. இதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு. இங்கெல்லாம் கருவி விட்டு நீங்கிறோமா இல்லையா? தூங்கும்போது கருவி விட்டு நீங்கிறோம், மயங்கும் போது கருவி விட்டு நீங்கிறோம். அதெல்லாம் முத்தி ஆகிடுமா? ஆகாது. ஏன்? அட கேவலத்துக்கு போயிட்டயா நீ, கேவலத்துக்கு போயிட்ட. ஆனால் ஞானிகள் இந்த கருவி விட்டு நீங்குவாங்க, கருவி விட்டு நீங்குவாங்க. ஆனால் அவர்கள் என்ன ஆக மாட்டாங்க? கேவலத்துக்கு போக மாட்டாங்க. அவங்க கருவி விட்டு நீங்கினா கேவலத்துக்கு போக மாட்டாங்க. நாம் கருவி விட்டு நீங்கினா கேவலத்துக்கு போயிடுவோம். காரணம், நமக்கு ஆதாரம் இப்போ என்ன இருக்குது? அறிவில் அறியாமை இருக்கிறது. அறிவில் அறியாமை இருப்பதினால இந்த அறியாமையை கொஞ்சம் விளக்கிட்டு இருக்கிறது எது? கருவிகள் தான். புரியுதா இல்லைங்களா? அதனால் கருவி நமக்கு கண்டிப்பாக வேணும். எனவே என்ன செய்யணும்? அறிவிறந்து. அறிவிறந்து என்பது என்னதுங்க? அந்த தான் என்கின்ற தற்போதம் கட்டு, நான் நினைக்கிறேன், நான் வழிபாடு செய்கிறேன், நான் அறிகிறேன் என்கின்ற தற்போதம் இல்லாமல் அங்கு எங்கு? அந்த சுத்த நிலையில், அந்த சுத்த நிலையில் அரணங்கள் எரித்தவன் தன்னடியை அறிந்திடீர். முப்புறங்களை எரித்த சிவபெருமான் திருவடியை எங்கே நினைக்கணும்? சுத்த அனுபவத்தில் கருவி வழியாக அறியாமல் பதிஞானத்தின் வழியாக அறியணும். ஏன் கருவி வழியாக அறியக்கூடாது? கருவி வழியாக ஏன் அறியக்கூடாது? அறிய முடியாது. கருவி வழியாக நீ அறியணும்னா உனக்கு ஒன்றும் கிடைக்காது. அப்போ அவனை எப்படி அறிய முடியும்? பதிஞானத்தால் தான் அறிய முடியும், பதிஞானத்தால் தான் அறிய முடியும். எனவே அந்த திருவடியிலே நின்று திருவருளாலே உணர்ந்து, உன் செயலே என்று உணதருளாலே உணரின், என் செயலே காண்கிறேன். பாட்டு எங்கே இருக்கு? கேட்ட மாதிரி இருக்கா? எங்கே இருக்கு? உன் செயலே என்று உணதருளாலே உணரில், என் செயலே காண்கிறேன். சிவபோகசாரம், சிவபோகசாரத்தில் சொல்கிறார், அவன் அருளாலே அவன்தான் வணங்கி. இது எங்கேயாவது கேட்ட மாதிரி இருக்கா? இங்கே கேட்ட மாதிரி இருக்கு. அதெல்லாம் கேட்டது தான், இது அடிக்கடி கேட்டது தான் இல்லையா? அப்பப்போ டெஸ்ட் பண்ணிக்க வேண்டியதாக இருக்குது. புருவ நடுவில் இருக்கிறீங்களா, மேலே இருக்கிறீங்களா, கீழே இருக்கிறீங்களான்னு அப்பப்போ டெஸ்ட் பண்ணிக்க வேண்டியதான். எனவே அறிவிறந்து அங்கு அரணங்கள் எரித்தவன் அடியை அறிந்தடீர். செறிந்த துகள், செறிந்த துகள், அறிவிலே மறைத்திருக்கிற துகள்னா என்னது? மலம். அந்த துகளை என்ன செய்யுதுங்க? அகற்றிடீரே. அதை பதிஞானத்தால் அதை நீக்குகள். மலம் தவிராது. இல்லைன்னா இந்த ஆணவ மலம் நீங்கவே நீங்காது, ஆணவ மலம் நீங்கவே நீங்காது. அப்போ ஆணவ மலம் நீங்கணும்னா அவன் அருளை துணை கொண்டு சுத்த அவத்தையில் இருந்தால் அவனது ஞானம் நமக்கு விளங்கும்னு சொல்கிறார். சரி, மீதியை நம்ம மதியத்துக்கு மேலே சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம். சிவாய நம.